குறிச்சு என்னவா யோசிச்சிருக்கிறாரு? நான் புகழ்ச்சியில் இருக்கணும், கீர்த்தியில் இருக்கணும், மகிமையில் இருக்கணும், என்னை சிறந்து இருக்கும்படி தேவன் செய்கிறேன் என்று சொல்லியிருக்கிறபடினாலே இந்த வாக்குத்தத்தத்தின்படியே என் வாழ்க்கையை தேவன் ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. வாக்குத்தத்தம் வாழ்க்கையில் 100% வேலை செய்யக்கூடியதாக இருக்கிறது. ஒரே ஒரு காரணம் சொல்லிவிட்டு தேவனுடைய வார்த்தைகள் கடந்து போக விரும்புகிறேன். சங்கீதம் 119:92. உமது வேதம் என் மனமகிழ்ச்சியாய் இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். சங்கீதக்காரன் தாவீது 119 சங்கீதம் முழுவதிலுமாய் தேவனுடைய அந்த வார்த்தையை குறித்த இந்த தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று எழுதப்பட்ட சங்கீதம் தான் 119. இந்த 119 சங்கீதத்தில் இந்த வசனம் இப்படியா சொல்லுகிறது: உமது வேதம் என் மன மகிழ்ச்சியாய் இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். ஆனா உலகத்துல பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும். உலகத்துல என்னன்னாக்க துக்கத்தை மறக்கிறதுக்கு அவங்களுக்கு எது சந்தோஷத்தை கொடுக்குமோ அந்த செயலை செய்வாங்க. ஏன்னாக்க துக்கத்தை மறக்கணும்னாக்க தங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய ஒரு செயலை செய்தாதான் அவங்க துக்கத்தை மறக்க முடியும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆமாவா இல்லைங்களா? பாருங்க, இந்த உலகத்துல கடவுள் எல்லாருக்கும் விலை மதிப்பற்ற ஒன்றை கொடுத்திருக்கிறாங்க. அது என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். சரி, ஓகே. வேதம் மெயினான ஒன்று. ரெண்டாவது டைமை கொடுத்துக்கிறாரு. அதுங்க டைம். ஏழை பணக்காரன் பார்க்காம எல்லாருக்கும் எத்தனை மணி நேரம் கொடுத்துருக்கிறாரு? ஒரே டைம் தான் எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கிறாரு. அந்த வெளியேறப்பட்ட ஒன்று இந்த உலகத்துல உண்டுனாக்க டைம் தான். சில பேர் சொல்லி கேட்டுருக்கல, கொஞ்சம் இல்லைங்க உயிரை போயிருக்குங்க. அப்ப அவருக்கு அந்த சிட்டிகை ரொம்ப விலை உயர்ந்ததாக இருக்கிறது. எனக்கு நேரம் விலை உயர்ந்தது. சில சொல்றாங்க, சார் கொஞ்சம் அது ஒரு ஸ்டெப்பு நான் முன்னாடி போனனால தப்பிச்சேன் சார். சார் நான் ஒரு நிமிஷம் முன்னாடி போகாம இருந்து அந்த வேலை எனக்கு கிடைச்சிருக்காது சார். அப்போ அந்த டைம் எவ்வளவு வேல்யூபிளா இருக்கு பாருங்க. இந்த வேல்யூபிளான நேரத்தை ஒரு மனுஷன் எதுக்கு கொடுப்பான் அப்படின்ற உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் மார்க் வச்சேன்னு வச்சுக்கோங்களேன். உங்க நேரத்தை நீங்க எதுக்கு கொடுப்பீங்க அப்படின்னாக்க, எது உங்களை சந்தோஷப்படுத்துதோ அதுக்கு தான் உங்க நேரத்தை கொடுப்பீங்க. ஆமாவா இல்லைங்களா? எத்தனை பேர் இருக்கிறீங்க? உங்களை ரொம்பவும் பாடாப்படுத்துற, உங்களை உபத்திரவப்படுத்துற, உங்களை வேதனைப்பட வைக்கிற, உங்களை கண்ணீர் வடிக்க வைக்கிற ஒரு காரியத்துக்கு அவங்க நேரத்தை கொடுப்பீங்களா? உங்களை சந்தோஷமாக்குறதுக்கு தான் அவங்க நேரத்தை கொடுப்பீங்க. இப்ப மொபைல் போன் வந்துருச்சு. அந்த மொபைல் போன் என்ன பண்ணுதுங்க? சந்தோஷத்தை கொடுக்குதா இல்லையா? அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு. பார்க்க நேரம் ஓடுறதே தெரிய மாட்டேங்குது. அவ்வளவு காலையில பார்த்தா கூட கண்ணு திருப்தி ஆகுறதே இல்லை, மனசு திருப்தி ஆகுறதே இல்லை. திருப்பி 5 மணி நேரம் மொபைல் பார்த்துட்டாங்க. கொஞ்சம் மொபைல் கீழே வச்சாதான் என்ன, கையை ஆடுது. குடிக்காரனுக்கு குடிக்கலன்னா கையை ஆடும். மொபைலை யூஸ் பண்றவங்களுக்கு மொபைலை கீழே வச்சா கையை ஆடும். மொபைல் இருந்துச்சுன்னா கை நல்லா ஸ்டடியா இருக்கும். ஏன் அப்படின்னாக்க அது சந்தோஷத்தை கொடுக்குது. அப்போ ஒரு குடிக்காரன் குடிக்கிறான். ஏன்னா குடிக்கிற அப்படின்னு நான் சொல்றான், சார் என் வாழ்க்கையில் அவ்வளோ துக்கம் சார், அவ்வளோ வலி சார், அதை மறக்கிறதுக்கு நான் கொஞ்சம் குடிச்சா அதை மறக்கக்கூடியவனா இருக்கிறேன் சார். ஸோ துக்கத்தை மறக்கிறதுக்கு இந்த உலகம் சந்தோஷமா எது இருக்குதோ அந்த வேலையை செய்யுது. ஆனா வேதம் அப்படியே ஆப்போசிட்டா சொல்லுது. தாவீது சொல்லுகிறது, உம்முடைய வேதம் என் மன மகிழ்ச்சியா இராதிருந்தால் என் துக்கத்திலே நான் அழிந்து போயிருப்பேன். இவர் என்ன சொல்றாருனாக்க, உங்க வாழ்க்கையில நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு கடவுளுடைய வார்த்தையின் மேல நீங்க ஆசையா இருக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு நீங்க துக்கத்துல இருந்து வெளியில வந்து கொண்டே இருப்பீங்க. துக்கம் உங்களை மேற்கொள்ளாது, துக்கம் உங்களை பாதிப்புக்குள் கொண்டு வராது. ஏன் அப்படின்னாக்க இந்த வேதத்துல தேவன் அவ்வளவு காரியங்களை வைத்திருக்கிறார். நீங்க துக்கப்படும் பொழுது ஒரு சந்தோஷப்படுத்துகிற செயலை செய்வதல்ல, நீங்கள் உங்களை சந்தோஷப்படுத்துகிற செயலாகிய வேதத்தை நீங்கள் அதிகமாய் நேசிக்கும் பொழுது துக்கம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நாளும் வராதபடி தேவன் உங்களை பாதுகாக்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. என்னது புரியுது? அப்போ ஒரு வேல்யூபிளான டைம் எதுக்கு குடிக்கிறீங்கன்னு யோசிச்சுக்கோங்க. நேரம் ரொம்ப ப்ரீஷியஸானது, ரொம்ப விலை மதிப்பற்றது நேரம். அந்த நேரத்தை நீங்க எதுக்கு கொடுக்குறீங்க? உங்களை சந்தோஷப்படுத்துகிற விஷயத்துக்கு கொடுக்குறீங்களா, இல்ல உங்க துக்கத்திலிருந்து வெளியில கொண்டு வரக்கூடிய தேவனுடைய வேதத்துக்கு கொடுக்குறீங்களான்னு பாருங்க. யாரு கர்த்தருடைய வேதத்துல அதிகமாய் நேசமா இருக்கிறாங்களோ அவர்களுமே தேவன் பாசமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதான் சங்கீதம் 1 எழுதுறாரு, அந்த வேதத்தின் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அந்த தியானமாய் இருக்கிற மனுஷன் அவன் எப்படி இருப்பான்? அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை முதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அதோடு ஸ்டாப் பண்ணி தான் பரவாயில்ல. அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை கடவுள் உங்களுக்கு வைத்திருக்கிறாரு. பைபிளை படிக்க படிக்க உங்க வாழ்க்கையில எல்லாவற்றையும் தேவன் சக்சஸ் ஆக்கிக்கிட்டே இருப்பார்.
எதெல்லாம் ஃபெயிலியர் இருந்துச்சோ அதையெல்லாம் தேவன் உங்களுடைய வாழ்க்கையில சக்சஸ் ஆக்கக்கூடியவராக இருக்கிறார். ஸோ உங்க லைஃப்ல எவ்வளவுக்கு எவ்வளவு பைபிளுக்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு உங்க பிரச்சனைகளிலிருந்து தேவன் உங்களை வெளியிலே கொண்டு வரக்கூடியவராக இருக்கிறார். இன்னைக்கு செய்திக்குள்ள போறதுக்கு முன்பாக அந்த தலைப்பு, அந்த காரியத்தை சொல்லிட்டு போகிறேன். உங்களை அழகுபடுத்தி கொள்வதை விட உங்களை விசுவாசப்படுத்தி கொள்வது முக்கியமானது. அல்லேலூயா. உங்களை அழகுபடுத்திக் கொள்வதை விட உங்களை விசுவாசப்படுத்திக் கொள்வது முக்கியமானது. நம்மளை அழகுபடுத்திக் கொள்றதுக்கு நம்ம அதிகமான நேரத்தை செலவு பண்றோம், ஆண்களா இருக்கட்டும் பெண்களா இருக்கட்டும். ஏன் அப்படின்னாக்க நம்மளை நம்ம கொஞ்சம் அழகா காமிச்சுக்கணும், அழகா வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக நம்மளை நல்ல உடைகளை விழுக்கிறோம், நல்ல பெர்ஃப்யூம்ஸ் யூஸ் பண்றோம், நம்மளுடைய முகத்தை நல்லா சீரமைத்துக் கொள்ளுகிறோம், ஹேர் ஸ்டைலை நல்லா வச்சுக்கிறோம், எல்லாவற்றையும் ப்ளசண்டா வச்சுக்கிறோம். ஏன் அப்படின்னாக்க நம்மளை ஒருத்தவங்க பார்க்கும் பொழுது அவங்களுக்குள்ள ஒரு ப்ளசன்ட் உண்டாகணும். ஸோ ரொம்ப நல்லா இருக்கிறாங்க இவங்க அப்படின்னு சொல்லக்கூடிய விதத்துல நம்மள என்ன பண்ணிக்கிறோம்னாக்க அழகுபடுத்திக்கிறோம். ஆனா உங்களை அழகுபடுத்திக் கொள்வதை விட உங்களை விசுவாசப்படுத்திக் கொள்வது முக்கியமானது. அல்லேலூயா. அழகு விசுவாசத்தை கொண்டு வருவதில்லை, ஆனால் விசுவாசம் அழகை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. உங்களுக்குள்ள விசுவாசம் வந்துருச்சுன்னு வச்சுக்கீங்களேன், உங்களை அந்த விசுவாசம் உங்களை அழகுபடுத்தக்கூடியதாக இருக்கிறது. விசுவாசம் ரொம்ப இன்றியமையாததாக இருக்கிறது. இன்னைக்கு அதை குறித்து தான் எடுத்துட்டு வந்திருக்கிறேன். விசுவாசம் எவ்வளவு முக்கியமான ஒரு பார்ட் நம்ம லைஃப்ல வகிக்குது பாருங்களேன். அதனாலதான் கடவுள் விசுவாசத்தை மனிதனுக்கு கொடுத்திருக்கிறாரு. அந்த மனிதன் அந்த விசுவாசத்தை எப்படி வெளியில கொண்டு வந்தா அவன் வாழ்க்கை பெட்டரா இருக்கும் அப்படின்றத தேவன் பார்க்க விரும்புகிறாரு. அது குறித்து இன்னைக்கு நான் இடத்துல பேச போகிறேன். எடுத்து வாசிங்க நீதிமொழிகள் 3:16. அதன் வலது கையில் தீர்க்காயுசும், அதன் வலது கையில் தீர்க்காயுசும், அதன் இடது கையில் செல்வமும், அதன் இடது கையில் செல்வமும் கனமும் இருக்கிறது. கனமும் இருக்கிறது. பாருங்க, கடவுளுடைய வார்த்தையை நம்பி விசுவாசித்து தேவனை ஆராதிக்கும் பொழுது நமக்கு தேவன் 2 காரியங்களை கொடுக்கிறார். ஒண்ணு தெய்வீக ஆரோக்கியம், இரண்டாவது தெய்வீக ஆசீர்வாதம். the divine health, the divine wealth. இது ரெண்டும் 2 கண்களை போல ஒரு மனிதனுக்கு மிக மிக அவசியமானது. இதை தேவன் நீங்கள் பெற்று வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். அதற்காக தான் ஒரு ஆலயத்தை வைத்திருக்கிறாரு. பாடலை பாடி ஆராதிச்சு கடவுளுடைய வார்த்தையை உங்களுக்கு பிரசங்கிக்கிறோம். ஏன் அப்படின்னாக்க உங்க வாழ்க்கையில் என்ன இருக்கணும்? தீர்க்காயுசு இருக்கணும், செல்வமும் கனமும் இருக்கணும். இது 2 உங்க வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறாரு. அதை நீங்க எப்ப விரும்புறீங்களோ அப்பதான் அது உங்ககிட்ட ஒட்டக்கூடியதாக இருக்கிறது. ஒரு விஷயத்தை நீங்க கற்றுக்கொள்ளுங்க. நீங்க எதை விரும்புறீங்களோ அதுதான் உங்ககிட்ட என்ன பண்ணுங்க? கேட்கல, ஒட்டும். என்னதான் எண்ணெயை தேய்ச்சிட்டு மண்ணில் உருண்டாலும் ஒட்டுற மண்ணு தான் ஒட்டுன்னு சொல்லுவாங்களா? அதே போல உங்க லைஃப்ல என்னெல்லாம் நீங்க வேணும்னு விரும்புறீங்களோ அதுதான் உங்க லைஃப்ல ஒட்டும். அப்ப டக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். அப்ப என் வாழ்க்கையில என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத யோசிக்கும் பொழுது, ஸோ அப்ப நான் எதெல்லாம் விரும்பி இருக்கிறேனோ அதுதான் என் வாழ்க்கையில என்ன பண்ணிருக்கு? ஒட்டி இருக்குது. இப்ப நான் என்ன பண்ணணும்னாக்க ஃபர்ஸ்ட் எனக்கு தேவையில்லாதது உதறணும். என்ன பண்ணணுங்க? உதறணும். என்னுடைய ஜிஎம் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் எனக்கு ஒன்று கற்றுக் கொடுத்தாரு. என்னன்னாக்க பசை இருந்தா ஒட்டு, பசை இல்லைன்னா உதறு. அவர் எதுக்கு சொல்லி கொடுத்தாருனாக்க, நீ ஒரு வேலை எடுத்து செய்யற, அந்த வேலை எடுத்து செய்யும் பொழுது அதுல உனக்கு ஏதாச்சும் பசை இருக்கான்னு பாரு. அப்படின்னாக்க வருமானம் பாரு. பசை இருந்தா அந்த வேலையை எடுத்து ஒட்டிக்கோ, அதை யாரையும் செய்ய விடாது, குத்தி மறைச்சுக்கோ. நான் தான் செய்வேன்னு சொல்லு, எவ்வளவு டைம் ஆனாலும் எடுத்து செய்ய. ஏன்? அதுல பசை இருக்குது. பசை இல்லை அப்படின்னாக்கா உதறு. ஒரு வேலையை பார்க்குற, அதுல எந்த பிரயோஜனமும் கிடையாதுன்னு வச்சுக்க, டக்குன்னு உதறிட்டு வேற பக்கம் என்ன பண்ணிடணும்? போயிடணும். அப்போ பசை இருந்தா ஒட்டணும், பசை இல்லைனாக்கா உதறணும். ஆனா கிறிஸ்தவங்களுக்கு என்னன்னாக்க, எது உங்களை ஒட்டி இருக்குது அப்படின்ட்டு பாருங்க. கவலை ஒட்டி இருக்குதா, கண்ணீர் ஒட்டி இருக்குதா, பாரம் ஒட்டி இருக்குதா, கடன் ஒட்டி இருக்குதா, நோய் ஒட்டி இருக்குதா, எதெல்லாம் அவங்களை ஒட்டி இருக்குன்னு பாருங்க. இந்த ஒட்டி இருக்கிற காரியங்களை சீக்கிரமா உதற கற்றுக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. எவ்வளவு போல உதறணுமோ அவ்வளவு போல உதறணும். உதறிட்டு என்ன ஒட்டணுமோ அதை ஒட்டுறதுக்கான எண்ணங்களை நீங்கள் செயல்படுத்தணும். எது உங்களுக்கு வேணுமோ அது உங்களுக்கு வேணும். எது உங்களுக்கு வேணும் நிறுத்துறீங்களோ, ஆசைப்படுறீங்களோ அதை ஒவ்வொரு நாளும் நினைச்சு பாருங்க. அது உங்களுடைய வாழ்க்கையில் உங்களோட கூட ஒட்டக்கூடியதாக இருக்கிறது. இந்த தினத்துல ஒரு புத்தகத்தை ஒன்று வாசிக்கிட்டு ஒரு தேவ மனுஷனுடைய புத்தகத்தை வாசிச்சு கொண்டு இருக்கும் பொழுது அவர் விசுவாசத்துல செயல்படக்கூடிய ஒரு மனுஷனாக இருக்கிறாரு. அவர் சொல்லுகிற ஒரே ஒரு காரியம் என்னன்னாக்கா, விசுவாசம் என்பது கிரியையினால் மாத்திரமே வளரக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? ஆமா. விசுவாசம் அப்படின்னாக்க நம்பிக்கை எப்படி வளரும் அப்படின்னாக்க, ஒரு செடி மண்ணில் வைக்கிறீங்க, மண்ணில் வச்ச உடனே அந்த செடி என்ன பண்ணுதுனாக்க மண்ணில் இருக்கக்கூடிய சத்தை எடுத்து அது என்ன பண்ணுதுங்க? வளர ஆரம்பிக்குது.
சோ அந்த மண்ணோடு இருக்கக்கூடிய சத்தை எடுத்து ஒரு செடி வளர்கிறது போல நம்பிக்கை என்பது ஒரு விதமான தேவனுடைய அபார ஆற்றல் கொண்டது. அந்த நம்பிக்கை எப்போ வளரும் அப்படின்னாக்க, அந்த நம்பிக்கை நீங்க எவ்வளவா செயல்படுத்திக்கிட்டே இருக்கிறீங்களோ அப்பதான் அந்த நம்பிக்கை வளரக்கூடியதாக. நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, இறக்கிற கிணறு தான். ஆமா, கிணத்துல தண்ணி யார் இறக்காம வச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கீங்களேன், அது சுரக்கிற தண்ணி என்ன பண்ணிரும், விட்டுரும். அதுக்கப்புறம் மொண்டு பார்த்தீங்கன்னாக்க கொஞ்சம் தண்ணி வரும், அப்புறம் ஃபுல்லா சேரும் சகதியுமா இருக்கும். அப்ப இறக்கி இறக்கி தான் அந்த கிணறு தண்ணீரை சுரக்கக்கூடியதாக இருக்கிறது போல விசுவாசத்தை நீங்கள் ஒவ்வொரு நாளும் வெளியில கொண்டு வரதான் அந்த விசுவாசம் ஒரு பெரிய விசுவாசமாய் வளரக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப விசுவாசம் வளரணும்னா என்ன பண்ணணும்? ஒன்னே ஒண்ணு, வேதத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை அப்படியே நம்பினீங்கன்னாக்க, வேதத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அது அப்படியே உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. வேதத்துல நிறைய அற்புதங்களை தேவன் செய்திருக்கிறார். ஆமாவா இல்லைங்களா? அநேகரை சுகமாக்கி இருக்கிறாரு, விடுதலையாக்கி இருக்கிறாரு, ஆசீர்வதித்திருக்கிறாரு, குணமாக்கி இருக்கிறாரு, உயிரோடு எழுப்பி இருக்கிறாரு. இதையெல்லாம் ஒரு கதையை போல வாசிச்சீங்கன்னாக்க உங்க வாழ்க்கைக்கு எந்த ஒரு பயனுமே தராது. அதுல இருக்கக்கூடிய காரியங்களை ரியாலிட்டியோட இப்படி நடந்து இருக்கிறபடியினால தான் தேவன் எழுதி வைத்திருக்கிறாரு. இது வேதத்துல இடம்பெற்றிருக்கிறது எவ்வளவு முக்கியமானது என்றால், இது என் வாழ்க்கையில் நிறைவேறும் பொழுது அது இன்னும் அதிக முக்கியத்துவம் பெறக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? எத்தனை பேருக்கு பைபிள்ல சொல்லப்பட்டது வாழ்க்கையில் நடக்கணும்னு நினைக்கிறீங்க? எல்லா லைஃப்ல ஒவ்வொரு தேவை இருக்குல்ல. வீட்டுக்கு போங்க, வீட்டுக்கு போயிட்டு உங்க லைஃபுக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் என்னன்றத பைபிள்ல பார்த்துட்டு அப்படிப்பட்ட சப்ஜெக்ட அப்படிப்பட்ட புத்தகத்தை எடுத்து வைத்து உட்கார்ந்து அந்த காரியங்களை நீங்கள் ஆழமாக கண்ணோக்கி கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதை வாசிங்க. வாசிக்கும் பொழுதே சொல்லுங்க, இங்க வேதத்துல இவங்களுக்கு இந்த மாதிரி தேவன் செய்திருக்கிறது உண்மை என்று நான் நம்புகிறேன். ஆகையினாலே இது என்னுடைய வாழ்க்கையில் உண்மையாகும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? வாழ்க்கையில கட்டாயம் மாற்றம் வரணும். மாற்றம் வந்தால் மாத்திரமே உங்களுக்கு இன்னும் அதிகமாக கடவுளுக்காக வாழ வேண்டும் என்ற ஆசை வரும். மாற்றமே வரலன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்குள்ள ஒரு விதமான சலிப்பு வர ஆரம்பிச்சது. எதுவுமே நடக்க மாட்டேங்குது, எதுவுமே மாற மாட்டேங்குது, அப்படியே போய்கிட்டே இருக்குது. அப்படி என்ன ஒரு வாழ்க்கை? அந்த சலிப்புக்குள்ள ஒரு நாள் நீங்க போயிடக்கூடாது. ஏன்னா பிசாசுடைய பெரிய ஒரு நோக்கம் என்ன தெரியுங்களா? உங்களை சலிப்புக்குள்ள கொண்டு போறதுதான் அவனுடைய பிரதானமான வேலையாக இருக்கிறது. ஆனால் உங்களை செழிப்புக்குள்ள கொண்டு போறதுதான் தேவனுடைய பிரதானமான வேலையா இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப வேதத்தில் இருக்கிற உங்க லைஃப்க்கு சம்பந்தப்பட்ட காரியங்கள் வேதத்துல நிறைய இருக்குது. அதை எடுத்து வச்சு அதை பார்த்து அதை வாசிச்சு அதை சொல்லுங்க உங்க வாயினால். ஆண்டவரே, இந்த சப்ஜெக்டை நான் மனதார நம்புறேன் ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன், அப்படியே நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆமா, அவங்களுக்கு இந்த விஷயம் நடந்துச்சு அப்படின்றத நம்புறேன் ஆண்டவரே, எனக்கும் அது அப்படியே நடக்கிறதற்காய் நன்றி ஆண்டவரின்னு சொல்லுங்க. நான் சொல்றேன், அவங்களுக்கு என்ன நடந்துச்சோ அதை 100% உங்க லைஃப்லயும் தேவன் செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அதுக்கு தான் சார் வேதத்தை படிக்கணும். வேதத்தை எதுக்கு படிக்கணும் அப்படின்னாக்க, எனக்கு என்ன எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு இந்த பூமியில வாழ்ந்த பொழுது ஆலயத்துக்கு போறாரு. அவர்கிட்ட என்ன பண்ணாங்க? நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கொடுத்தாங்க. புஸ்தகத்தை கொடுத்த உடனே எதை பத்தி பேசலாம், என்ன சொல்லலாம் அப்படின்னு யோசிக்கல. தன்னை குறித்து எழுதி இருக்கிறதை கண்டு அதை எடுத்து அதை நோட் பண்ணி அதை குறித்து பேசுறாரு. இன்றைய தினம் இந்த வேத வாக்கியம், ஆமா, என்ன சொன்னார் அந்த வேத வாக்கியத்துல? குருடர்கள் பார்வை அடைகிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், முடவர்கள் கேட்கிறார்கள். இப்படி எல்லா காரியங்களையும் நிறைவேற்றும்படியாகத்தான் தேவனுடைய குமாரன் இந்த உலகத்தில் பிறந்தார் என்பதை ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தைகள் எடுத்து அந்த காரியங்கள் இன்றைக்கு நடக்கிறது என்பதை இயேசு காண்பித்து கொடுத்தார். ஹல்லேலூயா. லைவா காண்பிச்சார். எப்படி காமிச்சாரு? ஆமா, எத்தனை பேருக்கு லைவா பார்க்கணும்னு ஆசை? கிரிக்கெட் மேட்ச் எல்லாம் பாத்தீங்கன்னாக்க டிவியில பாக்குறாங்கல்ல, டிவியில பார்க்கும்போது ரொம்ப க்ளோஸ் அப்பா காட்டுறாங்க. நமக்கு ஒவ்வொரு பிட்டா காட்டுறாங்க. பந்து போடுறதை காட்டுறாங்க, அடிக்கிறத காட்டுறாங்க, ஓடுறதை காட்டுறாங்க, ஒவ்வொரு தனித்தனியா காட்டுறாங்க. நம்ம அதை பார்க்குறோம். பார்க்கும்போது நமக்குள்ள ஒரு எக்ஸைட்மெண்டா இருக்குது. ஆனா நீங்க கிரவுண்டுக்கு போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் எக்ஸைட்மெண்டா இருக்கும். ஏன்னாக்க அங்க ஒவ்வொரு பிட்டா தான் காட்டுவான் டிவியில. ஆனா கிரவுண்ட்ல போய் லைவா உட்காந்து பாத்தீங்கன்னாக்க ஃபுல் ஸ்டேடியத்தை நீங்க வியூ பண்ணலாம். எல்லாரும் கத்துறது, அங்க போடுற மியூசிக், அவங்க அடிக்கிற பந்து, ஓடுறது, ஒடியாவது, கேட்ச் பிடிக்கிறது, அவங்க விழுகிறது, எல்லாவற்றையும் நீங்க எப்படி பாப்பீங்க? லைவா பாப்பீங்க. அப்போ ஒருத்தர் சொன்னாரு, சார் நம்ம டிவியில பாக்குறதுலாம் வேஸ்ட் சார், அங்க ஸ்டேடியத்துல போய் நின்று அந்த மேட்சை பார்த்தா லைவ்ல பார்க்கும் பொழுது எப்படிதான் இருக்கு சார்
தோனி உட்கார்ந்து நின்றுக்கிட்டு ஸ்டெப்புல பக்கத்துல தோனி நின்றுக்கிட்டு அங்க இருக்கிற தன்னுடைய கூட விளையாடுகிற அந்த அத்தனை 11 நபர்களையும் என்ன பண்றாரு அப்படின்னாக்கா, இங்க நில்லு அங்க நில்லு, கண்ணிலே காட்டுறாரு சார், இங்க போ அங்க போன்றார். அவர் காட்டுறாரு, கரெக்டா பால் போடுறா, கரெக்டா கேட்ச் பிடிக்கிறார் சார். ஆனா இந்த டிவியில பார்க்க முடியாது தோனி கண்ணை காட்டுறதெல்லாம். ஆனா இந்த ஸ்டேடியத்துக்கு நின்று பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, அவங்க அசைவுல டக்கு டக்குன்னு எல்லாரும் மூவாங்க, அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு சார் அப்படின்னா. அப்ப லைவா ஒரு விஷயத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்கு என்ன ஆகுனாக்க இன்ட்ரெஸ்ட் அதிகமாகும். அதுதான் நான் சொல்றேன், வேதத்துல சொல்லப்பட்டதை ரெக்கார்டடாக நீங்க பார்த்துக்கிட்டே இருக்க கூடாது, உங்க வாழ்க்கையில லைவா நடக்கணும். அது எத்தனை பேருக்கு விரும்புறீங்க? நான் விரும்புறேன். இந்த வேதத்துல சொல்லப்பட்ட ரெக்கார்ட் பண்ணப்பட்ட காரியங்களை நான் போட்டு பார்க்கிறவன் கிடையாது. ரெக்கார்ட் பண்ணப்பட்டதை என் வாழ்க்கையில லைவா நான் பார்க்க விரும்புகிறேன். ஆகிய நான் என்ன பண்ண போறேன்னாக்க, இந்த ரெக்கார்ட் பண்ணப்பட்ட விஷயங்களை நான் படிக்கும் பொழுது அது ரெக்கார்ட் பண்ணப்பட்டது மாத்திரமல்ல, இது என் வாழ்க்கையில நடக்க போகுது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? ஆமா, அப்படி வேதத்தை வாசிச்சு பாருங்களேன், ஆசையா இருக்கும். இன்னும் கொஞ்ச நேரம் வாசிக்கலாமான்னு இருக்கும். தொடர்ந்து வாசிக்க ஆரம்பிப்பீங்க. அந்த பகுதியில் எடுத்து வச்சு உன்னை கண்ணார பார்ப்பீங்க. பாருங்க, நீங்க எப்ப கடவுளுடைய வார்த்தையை கண்ணார பார்த்து மனதார நம்புறீங்களோ அப்பதான் தேவன் உங்க வாழ்க்கையில வயிறார உங்களுடைய அற்புதங்களை தேவன் அனுபவிக்கும்படி செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. வசனங்கள் அப்படி பாருங்க. எனக்காக நீங்க வீட்டுக்கு போங்க, உங்க லைஃபுக்கு சம்பந்தப்பட்ட வசனங்கள் என்னன்னு பைபிள்ல பாருங்க, அந்த வசனங்களை எடுத்து வச்சு படிங்க, படிச்சுட்டு சொல்லுங்க, இப்படியே தேவன் என் வாழ்க்கையில செய்யக்கூடியவராக இருக்கிறார் ஆண்டவரே, இது என் வாழ்க்கையில லைவா நான் பார்க்க விரும்புற ஆண்டவரே அப்படின்னு சொல்லுங்க. உங்க லைஃப்ல கட்டாயமாய் தேவன் செய்யக்கூடியவராக. இயேசு இந்த பூமியில வந்த பொழுது ரெக்கார்ட் பண்ண பார்த்த விஷயத்தை எடுத்து பேசுறாரு, பேசிட்டு அதை லைவா டெலிகாஸ்ட் பண்ணி காட்டுறாரு, லைவா நடத்தி காட்டுறாரு. நான் சொல்லுகிறேன், நீங்கள் ஆராதிக்கிற தேவன் எத்தனையோ வருஷங்களுக்கு முன்பாக யாரோ ஒருவருக்கு ஒன்றை செய்த தேவன் அல்ல, இன்றைக்கும் அவர் ஜீவன் உள்ளவராக இருக்கிறார். இன்றைக்கும் அவரை நம்புகிறவர்களுக்கு அவர் லைவா அற்புதத்தை பண்ணக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு அற்புதம் தேவை? எத்தனை பேருக்கு நன்மை தேவை? எத்தனை பேருக்கு சுகம் தேவை? உங்க எல்லாத்துக்கும் லைவா தேவன் செய்யக்கூடியவராக இருக்கிறார். விசுவாசிங்க. அதனாலதான் நீங்க விசுவாசத்தை பிடிச்சி எடுத்துட்டு வந்திருக்கிறேன். நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது லைவா உங்க வாழ்க்கையில தேவன் செய்யக்கூடியவராக இருக்கிறார். சொந்த வசந்த வாசிங்க, அதுல இருந்து கடந்து போகலாம். ரோமர் 12:2. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகினாலே மறுரூபமாகுங்கள். உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். வசனத்தை எப்படி படிக்கணும்னு பல 2-3 வாரம் நான் சொல்லிட்டேன். திருப்பி அதுக்குள்ள நான் போக விரும்பல. இந்த வசனம் வந்து ஒரு சாண்ட்விச் வசனம், மேல ஒண்ணு கீழே ஒண்ணு நடுவில் ஒண்ணு தேவன் சொல்லி இருக்கிறாரு. அந்த நடுவில் உள்ள மையமான ஒரு காரியத்தை தான் கொண்டு பேச வருகிறேன். தேவனுடைய நன்மை, தேவனுடைய பிரியம், தேவனுடைய பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று நிரூபித்து இந்த உலகத்திலே காட்டக்கூடிய பொறுப்பை உங்கள் மேல் தேவன் வைத்திருக்கிறார். உங்களை கர்த்தர் மதிக்கிறார். ஹல்லேலூயா. இந்த மாணவர்கள் கர்த்தர் உங்களுக்கு பேசிக் கொண்டிருக்கிறாரு. உங்களை யாருமே மதிக்கலையா? உங்களை யாருமே ரெஸ்பெக்ட் பண்ணலையா? உங்களுக்கு யாருமே கனம் கொடுக்கலையா? உங்களை பார்த்தோன்னு மூஞ்சியை திருப்பிக்கிறாங்களா? உங்களை பார்த்தோன்னு தலையை தொங்க போட்டுக்கிறாங்களா? இல்ல உங்களை பார்த்தோன்னு வேண்டா வெறுப்பா போறாங்களா? கவலைப்படாதீங்க. இந்த உலகம் உங்களை மதிக்கவில்லை என்றால் கவலைப்படாதீங்க. நீங்கள் உங்கள் தேவனை நோக்கி பாருங்க. ஏன்னா அவர் உங்களை 100% மதிக்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதான் பைபிள் சொல்லப்பட்டிருக்கு, நீதிமானுடைய வேண்டுதலுக்கு அவருடைய செவிகள் எப்போதும். அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களை மதிக்கிறார் தானே அர்த்தம். நீங்கள் நீதிமான்கள் என்றால் நீங்கள் இயேசுவே அப்பா அப்படின்னு சொன்ன உடனே அவருடைய செவிகள் திறந்து சொல்லுமா, என்ன சொல்ல வர்ற, என்ன உனக்கு வேணும் லைஃப்ல அப்படின்ட்டு உங்களுக்கு மரியாதை கொடுத்து கேட்கக்கூடியவராக இருக்கிறார். ஆகையினால உங்களை ஒரு கடவுள் மதிக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ளுங்க. அதனால மனிதர்கள் உங்களை மதிக்கவில்லை என்று கவலைப்படாதீங்க. எவர்கள் உங்களை மதிக்கவில்லையோ அவர்கள் உங்களை மதிக்கக்கூடிய விதத்திலே உங்கள் வாழ்க்கையை தேவன் உயர்த்தக்கூடியவராக இருக்கிறார். எனக்கு கடவுள் ஒண்ணு சொன்னாரு, என் வாழ்க்கையில நான் சிலரால் மதிக்கப்படாமல், அதாவது ரெஸ்பெக்ட் பண்ணக்கூடிய இடத்துல என் வாழ்க்கை இருக்கும் பொழுது கடவுள் சொன்னாரு, நமக்கு எங்கு கனம் மறுக்கப்பட்டதோ, நாம் எங்கு கனவீனப்படுத்தப்பட்டோமோ அதே இடத்தில் அதே நபர்கள் மத்தியில் தேவன் நமக்கு கனத்தையும் மேன்மையையும் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார் என்ற ஒரு வார்த்தை எனக்குள்ள கொடுத்த உடனே அந்த வார்த்தையை நான் பிடிக்க ஆரம்பிச்சிட்டேன். அந்த வார்த்தையை நான் சொல்ல ஆரம்பிச்சேன். அந்த வார்த்தையை எதிர்பார்க்க ஆரம்பிச்சேன். அப்படி அதை நோக்கி பார்க்கும் பொழுது நான் எங்கெல்லாம் கனவீனப்படுத்தப்பட்டேனோ, எங்கெல்லாம் யாரால் கனவீனப்படுத்தப்பட்டேனோ அதே இடத்தில் அதே நபர்கள் மத்தியில் என்னை தேவன் உயர்த்தக்கூடியவராக இருந்தார். ஹல்லேலூயா.
என்னை உயர்த்தக்கூடிய தேவன் உயர்த்த மாட்டான்னு நினைக்கிறீங்களா? உங்களை யாரெல்லாம் டிஸ்ரெஸ்பெக்ட் பண்றாங்களோ அவங்கெல்லாம் உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணக்கூடிய விதத்திலே உங்களை தேவன் உயர்த்தக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. தேர்தலுக்கு முன்பாக விஜய் என்ன பண்ணல, யாருமே ரெஸ்பெக்ட் பண்ணல. கருத்து கணிப்புல அவர் டெபாசிட் இழப்பாரு அப்படின்னு சொன்னாங்க. எல்லாரும் அதுதான் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. எல்லாரும் யோசிச்சாங்க, எல்லாரும் விஜய்க்கு தான் போட்டோம். ஆனா கருத்து கணிப்பு பார்த்தீங்கன்னா எப்படி வந்திருக்குது, அவருக்கு டெபாசிட் கூட வராது. 2 பகுதியில் நிக்கிறாரு. பாவம், ஏதாச்சும் ஜெயிச்சா பரவாயில்ல நிக்கிறாரு போல, டிக்கெட் தம்பி அப்படின்னு சொல்லி எல்லாம் பண்ணாங்க, டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணாங்க, அவமரியாதை பண்ணாங்க. ஆனா என்ன நடந்துச்சு? தேவன் காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணினார். முடிய பண்ண உடனே 2ல ஏதாச்சும் 1ல ஜெயிப்பாங்க. போங்கடா, 2லயுமே ஜெயிச்சுட்டாரு. கடவுள் எப்பயுமே பண்ணானாக்கா டபுளா பண்ணுவாரு. இவங்க பார்த்தானுங்க 2லயும் டெபாசிட் இழப்பாரு. இவங்க ஏதாச்சும் 1ல ஜெயிக்கிறதுக்கான கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு. கடவுள் சொன்னாரு, நீ என்ன கருத்து கணிப்பு சொல்ற? நான் சொல்றதுதான் கருத்து, நீ சொல்றதெல்லாம் கணிப்பு தான். நான் சொல்றப்பான்னு சொல்லி அவர் எங்கெல்லாம் அவமானப்படுத்தினாங்களோ அங்கெல்லாம் தேவன் கனப்படுத்தக்கூடியவராக இருந்தார். ஹல்லேலூயா. நம்ம கண்களுக்கு முன்பாக ஒரு விஷயம் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு உலகத்து மனிதனுக்கு ஒரு விஷயம் நடக்கும் என்றால் உங்களுக்கு நடக்காதுன்னு நினைக்கிறீங்களா? எங்க கடவுளுடைய பிள்ளை சார், நீங்க கடவுளுடைய பிள்ளை, உங்களை தேவன் ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருக்கிறாரு. அப்ப நான் சொல்றேன், நீங்க தேவனுடைய நன்மையை, பிரியத்தை, பரிபூர்ணமான சித்தத்தை நிரூபிக்கக்கூடிய பொறுப்பை உங்கள் மேல் தேவன் வைத்திருக்கிறார். அதனால உங்களை சாதாரண ஆளா நினைக்காதீங்க. உங்கள் மேல் தேவனுடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கிறது. இன்னைக்கு பெற்றோர்கள் பிள்ளைகள் மேல் ஒரு எதிர்பார்ப்போடு கூட இருக்கிறாங்களே. நான் சொல்றேன், உங்க அம்மா அப்பா உங்க மேல வச்ச எதிர்பார்ப்பை விட உங்கள் தேவன் உங்கள் மேல் வைத்த எதிர்பார்ப்பு 1000 மடங்கு அது உயர்ந்ததாக இருக்கிறது. அந்த எதிர்பார்ப்பு உங்கள் வாழ்க்கையில தேவன் கட்டாயமாய் நிறைவேற்றக்கூடியவராக இருக்கிறார். சோ தேவனுடைய நன்மையை குறித்து நான் பேசிட்டேன். இந்த வாரம் தேவனுடைய பிரியம் அப்படின்னாக்க ஆங்கிலத்தில் எப்படி வருதுனாக்க காட்ஸ் ஃபேவர்னு வருது, இன்னொரு இடத்துல அக்செப்டபிள் அப்படின்னு வருது, இன்னொன்னு காட்ஸ் டிசையர் அப்படின்னு வருது, இன்னொரு இடத்துல ஒரு அழகா மொழிபெயர்த்திருக்கிறாங்க. தேவனுடைய பிரியம் என்றால் தேவனை பிரியப்படுத்துவது அல்லது தேவன் எதை பிரியப்படுகிறார் என்பதை அறிந்து அதை செயல்படுத்துவது. இது இரண்டுமே யார் மேல இருக்குனாக்க நம்ம மேல இருக்குது. ஹல்லேலூயா. உங்க மேல தேவன் ஒரு பெரிய பொறுப்பு வச்சிருக்காரு. என்னன்னாக்க தேவனுடைய பிரியத்தை இந்த உலகத்தில் நிரூபிக்க வேண்டும். சார், தேவனுடைய பிரியம் என்னவா இருக்கும்? ஒரு பென்ஸ் கார் வாங்குறதா இருக்குமா? ஒரு ஆடி காரு இல்ல ஒரு ஃபெராரி? கடவுளுக்கு என்னதான் பிரியமா இருக்கும்? பைபிள் பச்சையா என்ன சொல்லுதுனாக்க, இந்த சிறியரில் ஒருவரும் கெட்டு போவது உங்கள் பிதாவின் இந்த சித்தம் வார்த்தைக்கு பிரியம் வார்த்தை. கடவுளுடைய மிகப்பெரிய ஒரு ஆசை என்ன தெரியுங்களா? இந்த உலகத்தில் அவர் படைத்த நபர்கள்ல ஒருத்தம் கூட என்ன பண்ணக்கூடாதுங்க, ஒருத்தம் கூட கெட்டு போக கூடாது என்பதுதான் பிதாவினுடைய சித்தமாக இருக்கிறது. ஆகையினாலே அதுக்கு என்ன பண்ணாரு தேவன்? வசனம் எடுத்து வாசிங்க. நன்றி செலுத்துகிறேன். 3:16 யோவான் 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறான் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அப்படின்னாக்க பிரியமாக இருந்தார். கடவுள் உலகத்தின் மேல் மிகப்பெரிய பிரியம் உள்ளவராக இருக்கிறாரு. அந்த பிரியம் என்னன்னாக்கா ஒருவன் கூட கெட்டு போக கூடாது. ஒருவன் கூட கெட்டு போகாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு தேவன் பிளான் பண்ணாரு. அவருடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்தில் அனுப்பி. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? நம்ம ரொம்ப முக்கியமான விஷயத்தை பேசிக்கிட்டு இருக்கிறேன். இந்த உலகத்தில் இருக்கிற ஒருவன் கூட கெட்டு போக கூடாது என்பதற்காக தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திலே தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் என்ன பண்ணாருங்க, அன்பு கூர்ந்தார். அப்போ கடவுளுடைய மிகப்பெரிய சித்தம் ஒருத்தம் கூட கெட்டு போக கூடாது. இந்த ஒருத்தம் கூட கெட்டு போக கூடாது என்பதற்காக தன்னுடைய ஒரே குமாரனை இந்த உலகத்துல கொடுக்க அவர் ஆயத்தமானார். கொடுத்து இந்த உலகத்துல அன்பு கூர்ந்தார். இப்போ அந்த தேவனை நம்புகிற விசுவாசிக்கிற நமக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னாக்க, நான் தான் தேவனுடைய சித்தத்தை இந்த பூமியிலே அவருடைய பிரியத்தை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? அப்ப உங்க மேல ஒரு மிகப்பெரிய பொறுப்பு இருக்குது.
நீங்க எப்ப உங்க பொறுப்பை உணர்றீங்களோ அப்பவே என்ன நடக்கும்னு சொல்றேன். உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய எல்லா விதமான நெகட்டிவையும் தேவன் பாசிட்டிவா மாற்றக்கூடியவராக இருக்கிறார். உங்க வாழ்க்கையில எத்தனை பேர் வாழ்க்கையில குறைவு இருக்குல்ல, இவ்வளோ குறைவுகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. வாழ்க்கையில இது இல்லை சார், அது இல்லை சார், அது இல்லை சார், இது இல்லை சார், வாழ்க்கையில பெரிய லிஸ்ட் கொடுக்குறீங்க, இதெல்லாம் ஏன் வாழ்க்கையில குறைவா இருக்கு சார் அப்படின்னு சொல்றீங்களே. இந்த குறைவுல எப்ப நிறைவாகும் தெரியுங்களா? எப்ப நீங்க தேவனுடைய இருதயத்தை புரிந்து கொண்டு கடவுள் எதுல பிரியமா இருக்கிறார் என்பதை அறிந்து கொண்டு கடவுளை எப்பொழுது நீங்கள் பிரியப்படுத்துகிறீர்களோ அப்பொழுது அவர் உங்களுடைய எல்லா குறைவுகளையும் நிறைவாக்கி உங்களை பிரியப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம்னாக்க, நம்ம வாழ்க்கையில என்னெல்லாம் இல்லைன்றத துல்லியமா அறிஞ்சிருக்கிறோம், என்னெல்லாம் இருக்குன்றத துளியளவும் அறியாம இருக்கிறோம். எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? உங்க வாழ்க்கையில என்னெல்லாம் இல்ல, இங்க வாங்க சிஸ்டர் மைக்கு குடிச்சு சொல்லுங்க அப்படின்னாக்க முக்காடை போட்டு மைக்கை பிடிச்சாங்கனாக்க இதே கடை 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 கடைன்னு சொல்லுவாங்க. இது இல்லையா, அது இல்லையா, இது இல்லையா, வீட்டு வாடகை கொடுக்கணையா, பிள்ளைங்களை படிக்க வைக்கணையா, ஸ்கூல் ஃபீஸ் கட்டணையா, லோன் கட்டணையா, வீட்டுக்கு இது தேவை இருக்குது, அது தேவை இருக்குது, என்னெல்லாம் இல்லைன்றத மனப்பாடமா ஒப்பிப்பாங்க. ஏன் மனப்பாடமா ஒப்பிப்பாங்கன்னு சொல்லுங்க பார்ப்போம். தினந்தோறும் அதை அவங்க ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தூக்கத்துல தட்டி எழுப்பி விட்டா கூட ஜனகன மன பாடுற மாதிரி பாடுவாங்க. வீட்டு வாடகை கட்டணும், ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், லோன் அடிக்கணும், இதுக்கு செலவு பண்ணணும், அதுக்கு செலவு பண்ணணும், இதுக்கு எடுத்து வைக்கணும், டியூ கார்டு வந்துடும், அது வந்துடும். என்ன யாரும் கூப்பிட்டு ஏதோ சொன்ன தட்டி விட்டுட்டு டேபிள் கார்டு மாதிரி பாடிக்கிட்டு இருக்கீங்க. ஏன் என்னன்னா இல்லைன்றத துல்லியமா அறிஞ்சு வச்சிருப்பாங்க. மிஸ் ஆகாது. மிஸ் ஏதாச்சும் விட்டுட்டீங்களா? இல்லை பிரதர், எல்லாத்தையும் சொல்லிட்டேன், விடுபடுறது விட முடியனால அதான் தினந்தோறும் என்னுடைய வாய்ப்பாடா இருக்குது. என்னன்னா இல்லைன்றதான் மனப்பாடம் அறிஞ்சிருக்கேங்க. அப்படிப்பட்டவங்க ஆலைக்கு வந்து உட்காந்து கடவுள் சொல்வாரு, உனக்கு என்ன இல்லைன்றது உனக்கு தெரியல, தெரியும் சார், உனக்கு என்ன இருக்குன்றத சொல்லு பார்ப்போம். அப்போ கூட பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, இருக்கு சார். என்ன இருக்குது சார்? வியாதி இருக்கு சார், கடன் இருக்கு சார், பிரச்சனை இருக்கு சார், குறை. அம்மா இதுதான் முன்னாடி சொன்னியே. ஓ சொல்லிட்டணும். அப்படி என்ன இருக்கு எனக்கு? உனக்கு என்ன இருக்குன்றத ஊழியக்காரர் தான் சொல்ல முடியும். ஹல்லேலூயா. உனக்கு என்னெல்லாம் இல்லைன்றது நீ சொல்ல முடியும், உனக்கு என்ன இருக்குன்றத ஊழியக்காரர் சொல்ல முடியும். உனக்கு என்ன இருக்குன்றத துளியும் நீங்க அறியாம இருக்கிறீங்க. உங்களுக்கு என்னெல்லாம் இல்லைன்றது துல்லியமா அறிஞ்சிருக்கிறீங்க. உங்களுக்கு என்னெல்லாம் இருக்குனாக்கா உங்க மேல மிகப்பெரிய பொறுப்பு இருக்குது. ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்களேன், என் மேல ஒரு மிகப்பெரிய பொறுப்பை தேவன் வைத்திருக்கிறார். அது என்ன என்றால், என் தேவனுடைய விருப்பத்தை இந்த பூமியிலே நிறைவேற்ற கூடிய மிக முக்கியமான வேலை என் மேல் இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? அப்போ உங்க மேல ஒரு மிகப்பெரிய பொறுப்பு இருக்குது. நீங்க தான் கடவுளை பிரியப்படுத்த முடியும். நீங்க தான் கடவுளுடைய பிரியத்தை இந்த உலகத்துல நிறைவேற்றக்கூடியவங்களா இருக்கிறீங்க. அப்போ தேவனுடைய பிரியத்தை இந்த உலகத்துல நிரூபிக்க வேண்டும். சோ தேவனுடைய பிரியம் என்ன? ஒரு வசனம் எடுத்து வாசிங்க, அதுல இருந்து வேகமா போகலாம். எபிரேயர் 11 6வது வசனம். எல்லாரும் எடுத்துக்கங்க, நானும் எடுத்துக்கிறேன். எல்லாரும் எடுத்துக்கீங்களா? விசுவாசம் இல்லாமல் 11 ஒரு நிமிஷம். நன்றி ஆண்டவரே. வாசிங்க. விசுவாசம் இல்லாமல், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது, தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். இந்த வசனத்தை எப்படி வாசிக்கணும் அப்படின்னு சொல்லி தரேன். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பதும் தேவனுடைய பிரியத்தை இந்த உலகத்திலே நிரூபிப்பதும் கூடாத காரியம். ஹல்லேலூயா. அப்படிதான் அந்த வசனத்தை நீங்க படிக்கணும். விசுவாசம் இல்லாமல், எது இல்லாமல்? ஆமா, பணம் இல்லாமல் இல்ல, பொருள் இல்லாமல் இல்ல, படிப்பு இல்லாமல் இல்ல, வசதி இல்லாமல் இல்ல, வாய்ப்பு இல்லாமல் இல்ல, நீங்கள் உலகத்தில் எதிர்பார்க்கிற அந்த காரியங்கள் இல்ல. உலகத்தில் நீங்கள் எதிர்பார்க்கிற காரியங்களை அப்பாற்பட்டு கடந்த விசேஷமான ஒன்றுதான் விசுவாசம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது ஆம் கூடாத காரியம். கூடாத காரியம். ஏனென்றால், ஏன் அப்படின்றத ரீசனை சொல்றாரு. தேவனிடத்தில் சேருகிறவன், தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும், அவர் உண்டு என்றும், அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு, அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும், பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. வசனத்தை எத்தனை முறை படிச்சிருப்போம்ல? பல முறை படிச்சிருப்போம். பல முறை
செய்தியில கேட்டிருப்போம், பல வசனங்கள்ல பார்த்திருப்போம், சில பலகைகள் எழுதி வைத்திருப்பாங்க. ஆனா இந்த வசனத்துல மிக முக்கியமான ஒரு விஷயத்தை கடவுள் எழுதி வைத்திருக்கிறாரு. அந்த பலன் அப்படின்ற வார்த்தை இருக்கு பார்த்தீங்களா, அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும். பாருங்க, இந்த விசுவாசம் இல்லாம கடவுளுக்கு பிரியமா உங்களால இருக்க முடியாது. சில பேர் நினைக்கிறாங்க, நான் வேதத்தை வந்துட்டு முழுவதுமா ஒரே வாரத்துல படிச்சு முடிச்சுட்டா நான் தேவனுக்கு பிரியமா இருப்பேன். கிடையாது. 3 நாளா பைபிள் படிச்சு வருகிறாங்க. அப்ப என்ன பண்ணுவீங்க? 2 நாள்ல பைபிளை உட்காந்து இரவு பகலும் படிச்சு முடிச்சிருக்காங்க. அப்ப அவங்க உங்களோட தேவன் ரொம்ப பிரியமானவங்களா? இல்ல சார். அப்ப நான் நினைக்கிறேன், இயேசு 40 நாள் உபவாசமா இருந்தார்ல, நான் 50 நாள் உபவாசம் போடுறேன், அப்ப நான் தேவனுக்கு பிரியமா ஆயிடுவேனா? உபவாசம் போட்டீங்கன்னா நீங்க பிரியமா ஆக முடியாது. ஏன் சார் சொல்றீங்க? உபவாசம்ன்றது என்னன்னாக்க, சாப்பிடாம தண்ணி குடிக்காம இருக்கிறது உபவாசம் இல்ல, சாப்பாட்டையும் தண்ணீரையும் மறந்து இருப்பது உபவாசம். எத்தனை பேருக்கு புரியுது? போன வாரத்தில் பைபிளை படிச்சுட்டே இருந்தேன். பைபிளை படிச்சுட்டு இருக்கும்போது கடவுள் சொன்னாரு, உபவாசம் இருக்கிறதுனால ஒரு விஷயம் உனக்கு கிடைக்காது அப்படின்னு. என்ன சார், உபவாசம் இருந்தா கிடைக்கும் போட்டிருக்கு. உபவாசம் என்ன? சாப்பிடாம தண்ணி குடிக்காம இருக்கிறது. நிறைய பேர் பட்னியா இருக்கிறானு. அப்போ உன்னோட அவன் பெரிய பரிசுத்தவனாச்சு. அப்போ உனக்கு சேர்த்து அவனுக்கு தானே செய்யணும். அப்போ சாப்பிடாம தண்ணி குடிக்காம இருக்கிறது உபவாசம் இல்ல, உணவையும் நீரையும் மறந்து ஒரு விஷயத்தின் மேல் ஆர்வத்தோடு இருக்கிறீங்க பாத்தீங்களா, அதுதான் விசுவாசம். ஹல்லேலூயா. எதில் வருகிறீங்க? அதுதான் உபவாசம். அதுதான் தேவன் மேன்மையாய் கருதுகிறார். அதனால வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, பசி தாகம் உள்ளவர்கள், நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அப்படின்னா என்னதுங்க? ஒரு பசி, ஒரு தாகம். என்னன்னாக்க நீதியின் மேல் இருக்கக்கூடிய பசி தாகம் தான் உண்மையான உபவாசம். நீங்க சாப்பிடாமலும் தண்ணி குடிக்காமல் இருக்கிறது உபவாசம் கிடையாது. பெந்தகோஸ்துல நிறைய பேருக்கு தப்பான விஷயங்களை போதிச்சு வளர்ந்துட்டாங்க. நிறைய விஷயங்களை தப்பா போச்சிருக்காங்க. இப்பதான் களை எடுத்துக்கிட்டு இருக்காங்க புது உடன்படிக்கை ஊழியர்கள். புது உடன்படிக்கை பேசுகிறவர்கள் முன்பு வாழ்ந்த கிறிஸ்தவ மக்கள் செய்த தவறுகளை எல்லாம் களை எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. போன வாரம் ஒரு களை எடுத்தேன். என்ன களை எடுத்தேன்? உலகத்திற்கு ஒத்த வேஷம் என்பது அலங்காரத்தை பற்றி அல்ல, அது கலாச்சாரத்தை குறித்தது. உலகத்தான போல நீ உடை உடுத்தக்கூடாது என்பது உலகத்திற்கு ஒத்த வேஷம் அல்ல. உலகத்தானை போல நீ பேசக்கூடாது, அதுதான் கலாச்சாரம், அதுதான் பரலோக கலாச்சாரம், அதுதான் தேவன் விரும்புகிற காரியம். அதை போன வாரத்துல களை எடுத்தோம். இந்த வாரத்துல களை எடுக்கிறோம். என்னன்னாக்க, உபவாசம் என்பது, நீங்க நிறைய பேர் என்ன பண்ணாங்க, சாப்பிடுங்க உபவாசம் அப்படின்னு சாப்பிட மாட்டேங்க, தண்ணி குடிக்க மாட்டேன். சாப்பிடாம தண்ணி குடிக்காம இருக்கிறது உபவாசம் நீங்க சொல்றீங்க. ஆனா சாப்பிடாம தண்ணி குடிக்காம இருக்கிறது உபவாசம் கிடையாது. உணவையும் நீரையும் மறந்து ஒரு விஷயத்தின் மேல் நாட்டமாக ஆர்வமாக இருக்கிறது பார்த்தீங்களா, அதை தான் தேவன் உண்மையான உபவாசமாய் கருதக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? இது வசனத்துல எந்த வசனம் வாசிச்சோம்? விசுவாசம் இல்லாமல் அப்ப உபவாசம் இல்லாம உபவாசிச்சீங்கன்னா நீங்க பிரியமா இருப்பீங்கன்னு சொல்ல முடியாது. பைபிளை வாசிக்கிறதுனால பிரியமா இருப்பீங்கன்னு சொல்ல முடியாது. நீங்க கடவுளுக்கு கொடுக்கறதுனால கடவுளுக்கு பிரியமா இருக்கிறீங்கன்னு சொல்ல முடியாது. அதெல்லாம் நீங்க செய்யணும், அதெல்லாம் செய்யணும். அதான் கிறிஸ்துவத்துல முறைமையா இருக்குது. ஆனால் எதை கடவுளை புரியப்படுத்தும்? விசுவாசம் தான் கடவுளை புரியப்படுத்தக்கூடிய ஒரு செயலாக இருக்கிறது. அதுலதான் தேவன் பிரியப்படக்கூடியவராக இருக்கிறார். பைபிள்ல யாரு முதல்ல கடவுளை பிரியப்படுத்துறது சொல்லுங்க பாப்போம். யாரு? எபிரேயர்ல எழுதப்பட்டிருக்குது, அவன் விசுவாசத்தினாலே. வசனம் நிறைய வாசிங்க. 11 இருக்கிறார், 4ஆம் வசனம். விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான் போட்டிருக்கல. ஆனா ஆக்சுவலி அந்த இடத்துல என்ன வந்திருக்கணும்னு சொல்றாங்க, அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று சாட்சி பெற்றான். ஹல்லேலூயா. விசுவாசம் உடையவன் நீதிமான் மாத்திரம் அல்ல, அவன் தேவனை பிரியப்படுத்துகிறவன். எவனுக்குள் விசுவாசம் இருக்கிறதோ அவன் மேல் தான் தேவன் பிரியமாக இருக்கிறார். விசுவாசம் என்பது என்ன? 2 விஷயத்தை சொல்லணும். ஒண்ணு, தேவன் இருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்களேன், தேவன் இருக்கிறார். அவரை உண்மையாய் தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார். அப்ப
அப்ப விசுவாசம் என்ன? உங்க 2 கண்ணு தான் விசுவாசம் வச்சுப்போம். வலது பக்கத்தில் இருக்கிற கண்ணு என்ன? தேவன் இருக்கிறார் என்று உறுதியாய் நம்புவது விசுவாசம். இரண்டாவது, தேவன் தன்னை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்று நம்புவதுதான் விசுவாசம். அப்போ ஒன்ன இன்னைக்கு ஜனங்க நம்புறாங்க. என்ன நம்புறாங்க? தேவன் இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? எல்லாரும் நம்புறீங்களா? அப்ப எல்லாரும் என்ன நம்புறீங்கன்னாக்கா தேவன் இருக்கிறார் அப்படின்னு நம்புறீங்க. சரி, ஓகே. ஒரு கண்ணு நல்லா இருக்கு, வலது கண்ணு நல்லா இருக்குது, நல்லா பார்வை தெரியுது. இப்ப இடது கண்ணுக்கு வருவோம். தேவன் தம்மை உண்மையாய் தேடுகிறவர்களுக்கு என்ன பண்றாரு? பலன் அளிக்கிறார். பலன்னா என்ன? பெனிஃபிட். பெனிஃபிட்னா என்ன? உங்க வாழ்க்கையில் நீங்க என்ன இல்லைன்னு கேட்கிறீங்களோ அதை தேவன் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அதுதான் பலன். அப்போ கடவுள் இருக்கிறார்னு நம்புறது மட்டும் விசுவாசம் கிடையாது. கடவுள் நான் கேட்கிறதை எனக்கு செய்கிறார் என்று நம்புவதும் விசுவாசமாக இருக்கிறது. இது ரெண்டும் சேர்ந்தாதான் விசுவாசம் முழுமை அடையக்கூடியதாக இருக்கிறது. அல்லேலூயா. என்கிட்ட ஒரு ரூபா நோட்டு இருக்கு. அந்த ரூபா நோட்ல முன்பக்கம் ஃபுல்லா பிரிண்ட் ஆயிருக்கு 500 ரூபாய்க்கு. பின்பக்கத்துல எதுவுமே பிரிண்ட் ஆகாம வந்துருச்சு தெரியாம. இப்ப இந்த நோட்டு செல்லுமா? அட்லீஸ்ட் ஒரு 400 ரூபாய் கொடுப்பீங்களா? 250 ரூபா, 100 ரூபாய் சார், 500 ரூபாய் கொடுக்குறேன் சார். அட்லீஸ்ட் ஒரு 10 ரூபா பேப்பருக்கு தான் சமம். ஏன்? முன்பக்கம் மட்டும்தான் பிரிண்ட் ஆயிருக்குது, பின்பக்கம் பிரிண்ட் ஆகவே இல்லை. அப்போ முன்னும் பின்னும் பிரிண்ட் ஆயிருந்தாதான் அந்த நோட்டு விலை மதிப்புள்ள ஒரு நோட்டாய் மாறுகிறது. ஒரு பக்கம் மட்டும் பிரிண்ட் ஆயிருந்தா அது விலை மதிப்பு இல்லா நோட்டாக கன்சிடர் பண்ணப்படுகிறது போல கடவுள் இருக்கிறார் என்று நம்புவது மாத்திரம் விசுவாசம் அல்ல, அவர் நான் கேட்கிறதை எனக்கு கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார் என்று நம்பி அதை அடைகிறீங்க பாத்தீங்களா? அப்பதான் விசுவாசம் முழுமை அடைகிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அப்பதான் விசுவாசம் ஃபுல்ஃபில் ஆகுது. அப்பதான் விசுவாசம் வந்துட்டு கம்ப்ளீட் ஆகுது. ஒரு பெண் கருத்தரிக்கிறாங்க, கர்ப்பமாக்குறாங்க, கருத்தரிக்கிறாங்க, அந்த குழந்தை வளருது. இப்போ அவங்களை வந்துட்டு அம்மான்னு சொல்லிட முடியுமா? எப்ப நீங்க அம்மான்னு சொல்லுவீங்க? அந்த வயிற்றுல இருக்கிற குழந்தை வெளியில வந்து குவான்னு கத்துது பார்த்தீங்களா? அப்பதான் என்ன சொல்லுவீங்கனாக்க அந்த பெண்ணு தாயாய் மாறுகிறாள். அப்போனாக்க அவங்க கருத்தரித்த உடனே தாய் கிடையாது. அந்த கருத்தரித்த குழந்தை வெளியில வந்த உடனே தான் அந்த தாய் என்ற ஸ்தானத்தை அவர் அடையக்கூடியவர்களாக இருக்கிறார். அப்படியே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் கடவுள் இருக்கிறார் என்று நம்புவது மாத்திரம் விசுவாசம் அல்ல, அந்த கடவுள் நான் விரும்புகிறதை என் வாழ்க்கையில கிடைக்கும்படி செய்கிறார் என்று நம்பி அதை அடைகிறீங்க பார்த்தீங்களா? அப்பதான் விசுவாசம் கம்ப்ளீட் ஆகுது. அப்பதான் கடவுளை நீங்க பிரியப்படுத்துறீங்க. அப்பதான் கடவுள் உங்கள் மேல் பிரியமாக இருக்கிறார் என்ற அர்த்தம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அப்ப இன்றைக்கு வீட்டுக்கு போனோம்னா ஒரு விஷயத்தை கடவுளத்துல உட்கார்ந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த விபரீத சொல்லப்பட்டது போல அவர் இருக்கிறார் என்று விசுவாசிக்கணும். அவர் தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டும். இது இரண்டும் மெச்சாகும் பொழுதுதான் என் வாழ்க்கையில விசுவாசம் பூரணமாகிறது. இந்த ஆரஞ்சு கலர் இருக்கு பார்த்தீங்களா? ஆரஞ்சு கலர் தெரியுமா? ஆரஞ்சு பழம் பார்த்துருக்கீங்களா? ஆரஞ்சு கலர். இந்த ஆரஞ்சு கலர் எப்படி கொண்டு வர்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, சிகப்பு பெயிண்ட் கொஞ்சம் எடுத்துட்டு அதுல கொஞ்சம் வெள்ளை பெயிண்ட் எடுத்து மிக்ஸ் பண்ணி அதை ரெண்டையும் கலக்கும் பொழுது ஆரஞ்சு கலர் உருவாக கூடியதாக இருக்கிறது. ஆமாவா இல்லைங்களா? ஸ்கூல்ல சொல்லி கொடுத்துருக்காங்களா? படிக்கும் பொழுது டீச்சர் ஆரஞ்சு கலர் இல்லை டீச்சர். டேய், சிகப்பு பெயிண்ட் இருக்குதா? இருக்கு டீச்சர், அதை எடுத்து கொஞ்சம் போடு. வெள்ளை பெயிண்ட் இருக்குதா? இருக்கு டீச்சர், அது கொஞ்சம் போடு. ரெண்டையும் கலப்பாக்கலாம். கலந்து கலந்த உடனே என்ன ஆகுதுனாக்க அந்த ரெட் கலரு இந்த ஒயிட் சேர்ந்த உடனே மிக்ஸ் ஆகி ஆரஞ்சு கலராய் மாறுகிறது போல நீங்கள் தேவன் இருக்கிறார் என்று நம்புவது ரெட் கலரு, தேவன் எனக்கு பலன் அளிக்கிறார் என்று நம்புவது ஒயிட் கலரு. இது ரெண்டும் சேர்ந்து உங்களுக்கு விரும்பினத வாழ்க்கையை கிடைக்க செய்து பார்த்தீங்களா? அந்த ஆரஞ்சு கலர் தான் தேவன் விசுவாசம் என்று அங்கீகரிக்க கூடியவராக இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? இதை ஏன் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் தெரியுங்களா? உங்க ஒவ்வொருத்தருடைய லைஃப்லையும் நீங்கள் தேவனுடைய நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும், தேவனுடைய அற்புதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். ரொம்ப நாள் ஆச்சுன்னு கவலைப்படாதீங்க, ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னு கவலைப்படாதீங்க, ரொம்ப லாங்கா டிராவல் பண்ணி வந்துட்டோம்னு கவலைப்படாதீங்க. இதுக்கப்புறம் அதை குறித்து சிந்திக்கணுமான்னு யோசிக்காதீங்க. நான் சொல்லுகிறேன், உங்க லைஃப்ல தேவன் எதை டிசைன் பண்ணியிருக்கிறாரோ அதை உங்ககிட்ட எப்பொழுதுதான் பேசிக்கிட்டு இருக்கிறாரோ அது வரைக்கும் அவர் உங்களுக்கு ஒன்றை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் கொடுக்கிறதுக்காக அவங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாரு. ஒரு பிள்ளை அவங்க அப்பா கிட்ட ஒரு பொருள் கேட்டுச்சு. அவங்க அப்பா வந்துட்டு வாங்கி தரேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்கனாக்க வாங்கி தரேன்னு சொல்லிட்டாரு. அந்த குழந்தை அப்படியே நடந்துகிட்டு இருக்குது. அவங்க அப்பா அடிக்கடி சொல்றாரு, தம்பி இதை கேட்டலடா, நான் வாங்கி தரேன்டா.
அப்படியே போய்கிட்டு இருக்குது. 1 வருஷம் ஆயிடுச்சு, 1.5 வருஷம் ஆயிடுச்சு. திருப்பி அவங்க அப்பா சொல்றாரு, தம்பி நீ என்கிட்ட இது கேட்டதப்பா, நான் வாங்கி தருவேன்ப்பா. 2 வருஷம் ஆச்சு, 2.5 வருஷம் ஆச்சு, 3 வயசு அந்த பையன் வளர்ந்துக்கிட்டே இருக்கிறான். அவன் கேட்ட எதிர்பார்ப்பு அதிகமாகிட்டே இருக்குது. அவங்க அப்பா சொல்றாரு, நீ கேட்டல அதை கட்டாயம் அவனுக்கு வாங்கி கொடுக்கும். ஏன் இது அப்பா சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு? அந்த பையன் அவங்க அப்பா கிட்ட கேட்டது அப்பா மறந்துட்டாரோ அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. அதனால அவங்க அப்பா என்ன பண்றாங்க, நீ கேட்டதை வாங்கி கொடுக்க முடியலன்ற மன வருத்தனுக்குள்ள இருக்குது. ஆனா உனக்கு அதை எப்போ கொடுக்கணுமோ அதை அறிந்து நான் உனக்கு கட்டாயம் கொடுப்பேன் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுது அவர் எதை காட்டுகிறார் என்றால், நீ கேட்டது எனக்கு ரொம்ப பிரியம், உனக்கு நான் கொடுக்கிறது எனக்கு ரொம்ப ஆசை, நான் அதுக்காக ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறேன் என்பதை உங்களோடு கூட அவர் பேசும் பொழுது அவர் உங்கள் மேல் இன்னும் அக்கறையோடு கூட இருக்கிறார் என்று தான் அர்த்தம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அப்ப இந்த மாலை வேளை நான் சொல்றேன், கடவுளை நம்புங்க. கடவுள் இருக்கிறான்னு முதல்ல நம்புங்க, கடவுள் கொடுப்பான்னு நம்புங்க. அதை பெற்றுக்கொள்ளும் பொழுதுதான் அந்த விசுவாசம் பூரணம் அடையக்கூடியதா இருக்குது. அந்த விசுவாசம் பூரணமானதான் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னாக்கா, மற்றவங்கள்ட்ட போயிட்டு எனக்கு இந்த கடவுள் நன்மை பண்ணாரு, உனக்கும் நன்மை பண்ணுவாரு வா அப்படின்னு சொல்லி அவங்களை தர கையை பிடிச்சி இழுத்துட்டு சொல்லுங்க, கையை பிடிச்சி இழுத்துட்டு வருவீங்க. எனக்கு ஒரு இயேசுவை தெரியும், அவர் உயிரோடு இருக்கிறாரு, அவரை நான் கடவுள்னு நம்பினேன், அவர் எனக்கு இதை செய்வார்னு நம்பினேன், எனக்கு செஞ்சாரு, உனக்கும் செய்வாரு வா அப்படின்னு சொல்லி தைரியமா கூட்டிக்கிட்டு வருவீங்க. நான் சொல்லுகிறேன், இந்த மாலை வேளையில உங்க லைஃப்ல ஒண்ணு நீங்க ருசிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னாக்க அந்த ருசியை குறித்து மற்றவர்களிடத்துல பகிர்ந்து கொள்ளாமல் இருக்க மாட்டீர்கள். ஆமாவா இல்லைங்களா? யதார்த்தமா ஒரு ரோட்ல போறீங்க, புதுசா ஒரு கடை போட்டிருக்கான், அந்த கடை யாருக்குமே தெரியல, நீங்களும் புது கடையா இருக்குது என்னன்னு தெரியலன்னு சொல்லிட்டு உள்ள போறீங்க, உட்காடுறீங்க. உங்களை அன்பா விசாரிக்கிறான், உங்களை விசாரிச்சு வந்து உங்களுக்கு தண்ணி கொடுக்குறான். சொல்லுங்க மேடம், சொல்லுங்க சார்னு கேட்கறான். பாக்குறீங்க, நமக்கா இவ்வளவு பெரிய மரியாதை, உங்களுக்கு இல்ல, நீங்க வச்சிருக்க பணத்துக்கு தான் அந்த மரியாதை. உட்காடுறீங்க, அவன் வந்து சொல்ற ஏசி போட்டு விடுறான், ஃபேன் உங்க பக்கம் திருப்புறான். உங்க வீட்டுல கூட இப்படி பண்ண மாட்டாங்களா, இப்படி பண்றீங்களா, என்ன இருக்கு அப்படின்னு கேக்குறீங்க. அவங்க சொல்றாங்க, சார் கடையில் ஸ்பெஷல் இன்னைக்கு இது நாங்கள் டிஸ்கவுண்டட் பிரைஸ்ல கொடுக்குறோம், நீங்க டேஸ்ட் பண்ணி பாருங்க, நீங்க இல்லைன்னா பே பண்ண வேணாம், டேஸ்ட் இருந்தா மட்டும் பே பண்ணணும்ன்றான். கொண்டு வைக்கிறான், நீங்க பாக்குறீங்க, பார்த்த உடனே ஒரு மாதிரி கொஞ்சம் ரிசர்வ்டா இருக்குது, அதை எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறீங்க. கணவன் மனைவி பிள்ளைகளும் சாப்பிடுறீங்க. சாப்பிட்டு வந்து ஒவ்வொரு முகத்திலையும் பாக்குறீங்க, ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் அந்த மகிழ்ச்சி தெரியுது, அந்த டேஸ்ட் பட்ஸ் நாக்குல டேஸ்ட்டை கொடுத்த உடனே ஃபேஸ் மாறுது. சொல்றீங்க ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப டேஸ்டா இருக்குது அப்படின்னு சொன்னோம். கேட்கறான், வந்து எப்படி இருந்துச்சுன்னு கேட்கறான், ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்றாங்க. பணத்தை கொடுக்குறாங்க, வெளியில வர்றாங்க. இப்போ அந்த கடையில அவங்க டேஸ்ட் பண்ண விஷயத்த மற்றவங்க இடத்துல சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? சொல்லல அப்படின்னாக்கா அவங்களுக்கு போங்குன்னு அர்த்தம். ஏன்னாக்க எல்லாரும் போய் சாப்பிட்டு போயிட்டாங்கன்னாக்க அப்ப நாளைக்கு நம்மளுக்கு போகும்போது இருக்காது, அதை நம்ம யாருக்கும் சொல்லக்கூடாது, அந்த கடையே அது யாருக்கு தெரியாது அப்படின்னு நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னு நினைச்சுனாக்கா போங்குன்னு அர்த்தம். ஆனா அதை போய் நீங்க மற்ற இடத்துல சொன்னீங்கன்னாக்கா என்ன அர்த்தம்? நான் பெற்ற இன்பத்தை, நான் பெற்ற சுவையை நீங்க என்ன பண்ணணும்? அதான் தாவீது சொல்லுகிறாரு, கர்த்தர் நல்லவர் என்பதை ஏன் ருசிச்சு பார்க்க சொல்றான் அப்படின்னாக்கா, நான் ருசிச்சு பார்த்தேன் சார், அவர் ரொம்ப நல்லவர் சார், நீங்களும் ருசிச்சு பாருங்க சார் அப்படின்னு சொல்லி ரிக்வெஸ்ட் பண்றான். நான் சொல்றேன், சபையில மக்களை கொண்டு வந்து சேர்க்கிறது ரொம்ப சர்வ சாதாரணமான ஒரு விஷயம். அதனுடைய ஆற்றல் தேவன் உங்களுக்குள்ள வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் நான் விசேஷமானவங்களை பார்க்கிறேன். ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் 1000 லட்சம் ஆத்துமாக்களை தேவன் வைத்திருக்கிறார். உங்களை தேவன் விதையாக வைத்திருக்கிறார். நீங்க ஒரு நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நீங்க நன்மையை பெற்றுக்கொண்டீங்கன்னாக்க நீங்க 1000 பேரை கூட்டிட்டு வருவீங்க சார் சபைக்கு. நீங்க 1000 பேரை சபைக்கு கூட்டிட்டு வருவீங்க. வெளியில உட்கார்ந்து இருக்கிற அளவுக்கு ஜனங்கள் நிரம்பி இருப்பாங்க. அதற்கு காரணம், நான் கடவுளை நம்ப வேண்டும், அவர் இருக்கிறார்னு நம்பணும், அவரை கேட்கிறத கொடுக்கிறார்னு நம்பணும், அதை நான் பெற்றுக்கொள்ளணும். நான் பெற்றுக்கொள்ளும் பொழுதுதான் நான் அநேகரை நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு ஆலயத்திற்கு அழைத்து வரக்கூடியவனாக இருக்கிறேன். உங்க மேல மிகப்பெரிய பொறுப்பை தேவன் வைத்திருக்கிறார். நீங்க சாதாரணமாக நினைக்காதீங்க. நீங்க வீட்டுக்கு போன உடனே ஒரு விதமான சோர்வு வந்துடும் உங்களுக்கு. என்ன லைஃப், என்ன அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. பைபிள் படிக்கணுமா, ஜெபிக்கணுமா, என்ன பண்ணணும், சும்மா ஒரு நாளைக்கு பண்ணா போதாதா, ஒரு விதமான டிஸ்கம்ஃபர்ட் எப்ப வருதோ அப்பவே நீங்க என்ன பண்ணீங்கன்னாக்கா உங்களுடைய பொறுப்பை உணராதவர்களாக இருக்கிறீர்கள். பாருங்க, தேர்தலுக்கு முன்பாக முதல்வர் விஜய் செயல்பட்ட விதத்திற்கும் தேர்தலுக்கு பின்பாக அவர் செயல்படுகிற விதத்திற்கும் வித்தியாசம் இருக்கா இல்லைங்களா? தேர்தலுக்கு முன்பாக அவர் வீட்டை விட்டு வெளியேற முடியாது, வந்தானுங்க கிரௌட் ஆயிடும். ஆனா இப்ப தேர்தலுக்கு பின்பாக வீட்டை விட்டு வெளியில வர்றாரு, கிரௌடு இருக்குது. ஆனாலும் ஜெட் பிரிவு பாதுகாப்போடு கூட அவர் என்ன பண்றானாக்க தலைமைச் செயலகத்துக்கு கடந்து வருகிறார். தன்னுடைய பணிகளை தினந்தோறும் செய்கிறாரு. இப்ப அவர் என்ன பண்றாரு, நாங்க தான் ஜெயிச்சுட்டோம்ல, நான் வீட்டிலே உட்காந்துக்கிறேன் சொல்றாரா?
எதை உணர்றாரு? இந்த தேசத்தினுடைய, இந்த தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், அந்த பொறுப்பு என் மேல இருக்குது, எவ்வளவு காரியங்களை சரி செய்ய வேண்டியதாக இருக்குது அப்படின்ற உணர்வு வந்த உடனே அவர் அதிகமாய் செயல்படக்கூடியவராக இருக்கிறார். இந்த மாலை வேளை ஆவியானவர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறாரு. உன் மேல ஒரு பெரிய தரிசனத்தை வைத்திருக்கிறேன், உன்னை குறித்து நான் பெரிய தரிசனம் வச்சிருக்கிறேன், உனக்காக நான் பெரிய கூட்டத்தை வச்சிருக்கிறேன், உன் மூலமா திரக்கூட்டமான மக்களை நான் ரட்சிக்கப்படி தேவன் திட்டத்தோடு கூட இருக்கிறேன், உன்னை கொண்டு நான் பெரிய பெரிய அற்புதங்களையும் அதிசயங்களையும் அசைவுகளையும் உண்டு பண்ணக்கூடிய திட்டத்தோடு கூட தேவன் இருக்கிறார். அந்த பொறுப்பை நீ உணரும் பொழுது நீ வேதத்தை வாசிக்க ஆரம்பிச்சிருவ, நீ ஜெபிக்க ஆரம்பிச்சிருவ, நீ தேவனோடு இணைய ஆரம்பிச்சிருவ, நீ தேவனோடு ஒவ்வொரு நொடியும் அவனோடு நடக்க ஆரம்பிச்சிருவ. அப்படி நடக்கும் பொழுது உன் விசுவாசம் அதிகமாகி கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. அப்ப விசுவாசத்தினுடைய நிறைவு என்ன? நீங்கள் விரும்புவதை அடைவதுதான் விசுவாசத்தின் நிறைவாக இருக்கிறது. ஒரு காரியத்தை வாசிங்க, வேகமாக கடந்து போகலாம். எபிரேயர் 1:11 அதிகாரத்துல 5ஆம் வசனத்தை வாசிங்க. விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணப்படாமல் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி கொடுத்தான். என்ன போட்டிருக்கு? இல்ல சாட்சி கொடுத்தான்னு நான் சொல்றேன். ஆனா என்ன போட்டிருக்கு? நானும் சாட்சி கொடுத்தான்னு இத்தனை வருஷம் நினைச்சுட்டு இருந்தேன். எப்பவுமே பைபிளை படிக்கும் பொழுது கண்ணை திறந்து படிக்கணும். ஆனா நம்ம எப்படினாக்க கண்ணை மூட்டே பைபிள் படிப்போம். எப்ப பைபிள் படிப்போம் தெரியுங்களா? எந்த வசனம் நமக்கு தெரிஞ்ச வசனமோ அந்த வசனத்தை கண்ணை மூடிட்டே படிப்போம். சங்கீதம் 1 எடுத்த உடனே துன்மார்க்கு ஆலோசனை நடமாவும், பாவிகள் வழி இல்லாமல், பரியாசக்காரர் உட்காராம வசனத்தை பார்க்க மாட்டாங்க, ஆனா படிச்சுட்டே இருப்பாங்க. என்னைக்குமே வசனத்தை படிக்கும் போது கண்களை திறந்து படிங்க. திறந்து படிக்கும் போதுதான் ஆவியானவர் உங்களோடு கூட பேசக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவன் என்ன பண்ணான் பாருங்க. அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி. யாருக்கு சாட்சி பெற்றான்? மற்றவங்க கொடுக்குற சாட்சி என்னத்துக்கு? இயேசு சொன்னாரு, நீங்க கொடுக்குற சாட்சி என்ன? உப்பு கல்லு பிரயோஜனத்துக்காகுமா? என்னை கொடுத்து சாட்சி கொடுக்கிறது இருக்கிறார். அவர் பரலோகத்தில் இருக்கிறார். அவருடைய சாட்சி மெய் என்று நான் நம்புகிறேன். ஹல்லேலூயா. இந்த உலகத்துல மனிதர்கள் கொடுக்கிற சாட்சி மாறிக்கிட்டே இருக்கும் சார். சாம்பார் ரசம் ஆகிற மாதிரி சாட்சி மாறிக்கிட்டே இருக்கும். மனிதர்கள் கொடுக்கிற சாட்சியெல்லாம் நம்ப கூடாது. இன்னைக்கு ஒன்று கொடுப்பாங்க, நாளைக்கு கொடுப்பாங்க. அவர் ரொம்ப நல்லபடியா சார் 2 நாள் கட்சி கட்டணும் சார், ஒரு மாதிரி மோசமான அருமையான சார். சார் நேத்தா சொன்னீங்க நல்லவர் சார், இன்னைக்கு மோசம் சார். நேத்தா அவர் நல்லவர் தான், இன்னைக்கு மோசமானவர் சார். சாட்சி மாறிக்கிட்டு மனிதர்கள் கொடுக்கிற சாட்சி மாறிக்கொண்டே இருக்கும். தேவன் கொடுக்கிற சாட்சி மாறாததாக இருக்கும். ஹல்லேலூயா. ஏனோக்கு சாட்சி பெற்றான். ஆனா நம்ம என்ன நினைச்சிருக்க? ஏனோக்கு சாட்சி கொடுத்தான். ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டே இருக்கும் பொழுது அவன் தினந்தோறும் எல்லாத்தையும் பார்த்து, ராமசாமி சொல்லுங்க, என்னை கடவுள் எடுத்துக்க போறது. ஆனா சொல்றீங்க, ஆமாப்பா நான் உயிரோடு கூட போறேன், பார்த்துட்டே இருக்க போறேன், போயிட்டான். குருசாமி இங்க வா, என்ன சொல்லுங்கய்யா, பாரு என்னை கடவுள் எடுத்துக்க போறது. எப்படி சொல்றீங்கய்யா? டேய் நான் தான் டெய்லி கடவுளோட பேசுறேன், நீ பாத்தியே இல்லையா? சாயந்தரம் 5 மணிக்கு வா, அந்த கணத்தோரமா நின்று வேடிக்கை பாரு, நான் கடவுளோட பேசுவேன். அவன் ஏனோக்கு ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு சாட்சி கொடுக்கல, என்னை கடவுள் எடுத்துக்க போறாரு, என்னை கடவுள் எடுத்துக்க போறாரு. ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பே தேவனால் சாட்சி பெற்றான். அப்ப கடவுள் சாட்சி கொடுத்தாலே கடவுள் எப்படி சாட்சி கொடுத்திருப்பாரு? ஒரு வசனத்தை வாசிங்க, மத்தேயு புத்தகத்துல. கடவுள் சாட்சி கொடுத்தாருனாக்கா சைலண்டா கொடுக்க மாட்டாரு, வைலண்டா சாட்சி கொடுப்பாரு. எப்படி கொடுப்பாருங்க? கடவுள் சாட்சி கொடுத்தா சைலண்டா கொடுக்க மாட்டாரு, வைலண்டா கொடுப்பாரு, வைப்ரேஷனோட கொடுப்பாரு. அடுத்த வாசகம் 3:17. அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்று உரைத்தது. இந்த உரைத்ததுன்ற இடத்துல வந்துட்டு சாட்சி கொடுத்தது அப்படின்றத வார்த்தையை போட்டுக்கலாம். என்ன சொல்றாரு பாருங்க. இயேசு 30 வயது உள்ளவராகி யோவான் ஸ்நானன் இடத்துல ஞானஸ்தானம் பெறும்படியா வர்றாரு. அவர் தடை பண்ணி, நானும் உங்ககிட்ட எடுக்கணும், நீங்க என்கிட்ட எடுக்கிறீங்கன்றாரு. நீங்க என்கிட்ட எடுக்கிறது இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லி உள்ள மூழ்கி எந்திரிக்கிறாரு. தண்ணீர்ல மூழ்கி எழுந்து ஞானஸ்தானம் எடுத்த உடனேயே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகுது. அந்த சத்தம் என்ன சொல்லுது பாருங்க. அன்றையும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாச்சுனாக்கா சத்தம் எப்படி இருக்கும்? இடி இடிக்குது சார். ஒரு சிலர் காதுக்கு மட்டும் கேட்குதா, எல்லாரும் காதுக்கு கேட்குதா?
காது கொஞ்சம் கம்மியா கேட்கும் பத்தியா, அவனுக்கும் கூட கேட்கும். தமான்னு ஒரு சவுண்டு கேட்கும் பாருங்க. மின்னலும் இடியும் இடிக்கும் பொழுது வானத்திலிருந்து கேட்கிற சத்தம், அந்த சத்தத்தினுடைய சரௌண்டிங்ஸ்ல இருக்கிற ஒவ்வொருவருடைய காதுகளிலும் அது கேட்கும். வீட்டுக்குள்ள இருந்தாலும் கேட்கும், மொட்டை மாடியில இருந்தாலும் கேட்கும், அண்டர் கிரவுண்ட்ல இருந்தாலும் கேட்கும், காருக்குள்ள இருந்தாலும் கேட்கும், கடைக்குள்ள இருந்தாலும் கேட்கும். ஏன்? அந்த சத்தம் வானத்திலிருந்து கேட்கிறபடினாலே எல்லாருக்கும் கேட்கும். ஆமாவா இல்லைங்களா? சோ வானத்திலிருந்து ஒரு இடி மின்னல் விழுந்துச்சுனாக்க எல்லாருக்கும் கேட்குதுனாக்க கடவுள் எப்படி பேசியிருப்பாரு? வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி இயேசு காது கிட்ட போய் இவர் என்னுடைய நேசகுமாரன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாரு. நினைக்கிறீங்களா? அந்த ஞானஸ்தானம் எடுக்க ஒவ்வொருத்தவங்களும் அப்படியே யோசிக்கிறாங்க, என்னடா அது வானத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்குதுன்னு முடிச்சு பாக்குறாங்க. அந்த சத்தம் சொல்லுது, இவர் என்னுடைய நேசகுமாரன் என்று சாட்சி கொடுத்தார். கடவுள் சாட்சி கொடுத்தார்னாக்க எல்லாரும் கேட்கிறபடி சாட்சி கொடுப்பார். ஏனோக்கு வாழ்ந்த நாட்களில் ஏனோக்கை குறித்து தேவன் சாட்சி கொடுத்தார். என்ன சாட்சி கொடுத்தார் தெரியுங்களா? இந்த ஏனோக்கு என்னோடு கூட ஐக்கியமாக இருக்கிறபடியினாலே நான் அவனை உயிரோடு எடுத்துக்கொள்ள போகிறேன் என்று சாட்சி கொடுக்கல. இந்த ஏனோக்கு விசுவாசம் உள்ளவனாக இருக்கிறபடியினாலே நான் இவனை உயிரோடு கூட எடுத்துக்கொள்ள என்று தேவன் சாட்சி கொடுத்தார். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? வசனம் தானே போட்டிருக்குது. அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க. 5ஆம் வசனம். விசுவாசத்தினாலே ஏனோக்கு. எதனால ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான்? விசுவாசத்தினாலே. நிறைய பேர் என்ன சொல்றாங்க, ஏனோக்கு தேவனுடைய சஞ்சரித்துக் கொண்டிருந்தான், அதனால தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். கடவுளோடு சஞ்சரிச்சு கொண்டு இருக்கிறனால அவனை கடவுள் எடுத்துக்கல. அவன் கடவுளோடு சஞ்சரிக்கிறதுக்கான மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னன்னாக்க, கடவுள் உண்டு என்று விசுவாசிச்சான். கடவுள் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்று விசுவாசிச்சான். அதனால அவன் கடவுளோடு கூட நடக்க ஆரம்பிச்சான். கடவுளோடு கூட நடக்க ஆரம்பிச்சதுனால கடவுள் அவனை உயிரோடு கூட எடுத்துக்கொண்டார். எத்தனை பேருக்கு புரியுது? அப்ப நான் சொல்றேன், எது கடவுளை பிரியப்படுத்தும் என்றால், நீங்கள் கடவுள் மேல் வைக்கக்கூடிய விசுவாசம் மாத்திரமே தேவனை பிரியப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. சரி, இப்ப இந்த விசுவாசம் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, நான் ஃபர்ஸ்ட் வசனம் சொல்லி கொடுத்தேன். தேவன் இருக்கிறார், தேவன் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார். எல்லாரும் சொல்லுங்களேன், விசுவாசம்னா தேவன் இருக்கிறார், அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறார். அப்ப விசுவாசம் 2 காரியம் இருக்குது. அவர் இருக்கிறார்னு நம்பணும், தன்னை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார்னு நம்பணும். அப்போ உங்க லைஃப்ல இன்னைக்கு கடவுளை பிரியப்படுத்துறதுக்கு கோடிக்கணக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொட்டி கிடக்குது. கடவுளை பிரியப்படுத்துறதுக்கு. ஆனா நீங்க என்ன பண்றீங்கன்னு சொல்றேன், நீங்க கடவுளை பிரியப்படுத்துறதற்கான கோடிக்கணக்கான வாய்ப்புகள் உங்களை சுத்தி இருக்கும் பொழுது, ஆனால் நீங்கள் கடவுளை பிரியப்படுத்தாமல் எல்லாவற்றையும் தாண்டி எப்படி கவலைப்படலாம், எப்படி கஷ்டப்படலாம், எப்படி வேதனைப்படலாம், எப்படி அவநம்பிக்கை இருக்கலாம், எப்படி பயத்தில் இருக்கலாம் சொல்லி சந்தேகத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் இந்த மாலை வேளை கர்த்தர் இடத்துல பேசுகிறாரு, உன்னை சுத்தி கோடிக்கணக்கான வாய்ப்புகள் உனக்கு இருக்கிறது. நீ என்னை பிரியப்படுத்துவதற்கு. எப்படி ஆண்டவரே, நான் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கிறேனே, இவ்வளோ குறைவில் இருக்கிறேனே, இவ்வளோ தேவையில் இருக்கிறேனே, என் வாழ்க்கையில் இவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது, இதன் மத்தியில் நான் உங்களை எப்படி பிரியப்படுத்த முடியும்? இதன் மத்தியிலே நான் உனக்கு பலன் கொடுப்பேன் என்று நீ நம்பும் பொழுது என்னை பிரியப்படுத்தக்கூடியவளாக இருக்கிறாய். அல்லேலூயா. வாய்ப்பு உங்களுக்கு கடவுள் கொடுத்திருக்கிறார். ஒரு பெரிய ஷூ கம்பெனி ஒரு ஆப்பிரிக்க தேசத்தில் இருக்கிற ஒரு நாட்டுக்கு தன்னுடைய சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் அனுப்பிச்சு விட்டாங்களாம். ஆப்பிரிக்கா தேசம் ரொம்ப பஞ்சத்தில் இருக்கிற தேசம். அதுல சில ஊர்கள் மாத்திரம் கொஞ்சம் செழிப்பை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிற நாட்கள். அவங்க செருப்பு போட மாட்டாங்க, அவங்க காடு மலையில வாழ்ந்த மக்கள். அப்படிப்பட்ட மக்கள் இருக்கிற இடத்துக்கு ஷூவும் செருப்பும் மேனுஃபேக்சர் பண்ற கம்பெனி என்ன பண்ணாங்கன்னாக்கா, தன்னுடைய சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் நீங்க இந்த தேசத்துக்கு போயிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. அவங்க போய் இறங்கினா அந்த ஊரை சுத்தி பார்த்தான், யாருமே செருப்பு போடல. அங்கிருந்து போன் பண்ணா, சார் மன்னிக்கணும், என்னப்பா தயவுசெய்து இந்த ஊருக்கு மட்டும் நம்ம என்ன பண்ணது கூடாது, செருப்பு ஷூ அனுப்பினா கூடாது, யாருமே போடுறது இல்லை சார், இங்க அனுப்பிச்சீங்கன்னாக்கா ஒரு செருப்பு விற்கிறது ரொம்ப கஷ்டமாகும், வேஸ்ட் நம்மளுக்கு அனுப்பாதீங்க அப்படின்ட்டாங்க. சில நாட்கள் கடந்துச்சு. அந்த ஓனருடைய மைண்ட்ல இன்னும் கொஞ்சம் ஒரு பெரிய அழுத்தம் உண்டாகுது. ஏன்னா ஒருத்தர் அனுப்பிச்சு விட்டோமே, 2 சாட்சிகளினால் ஒரு காரியம் உறுதிப்படும் என்று வேதம் சொல்லுது. இன்னொருத்தர் அனுப்பிச்சு விட்டா என்ன ஆகும் சொல்லி பார்க்கலாம்னு சொல்லிட்டு இன்னொரு எக்ஸிக்யூட்டிவ் அனுப்பிச்சாங்க. நீ போய் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னாங்க. அவன் போய் இறங்கினானா, இறங்கி சுத்தி பார்க்கறான். பார்த்தா யாருமே செருப்பு பெருசா போடல, ஷூ பெருசா போடல, எல்லாருமே வெறும் காலில் நடந்துகிட்டு இருக்கிறாங்க. உடனே போன் பண்ணா, போன் எடுத்தாரு. சார், ஒரு குட் நியூஸ் சார்,
என்னப்பா சொல்லுப்பாங்க சார், நம்ம கிட்ட ஸ்டாக்ல இப்போ எவ்வளோ ஷூஸ் செப்பல்ஸ் இருக்குதோ உடனே நீங்க என்ன பண்ணீங்கன்னாக்கா ஷிப்மெண்ட் பண்ணுங்க, இந்த இடத்துக்கு அனுப்பிச்சு விடுங்க, நான் இங்கேயே இருக்கிறேன், அதை ரொம்ப சீக்கிரமா நம்ம வித்து தீர்த்துடலாம். ஏன்னான்னு கேட்டாங்க. சார் நீங்க யாருமே ஷூஸ் செருப்பு போறதே இல்லை சார். முதல் இருக்கணும் அதுதான் சொன்னா ஷூ செருப்பு போடுறது நீயே அதுதான் சொல்ற சார். அவங்க யாருமே ஷூ செருப்பு போடல அதனால விற்க முடியாதுன்னு அவர் நினைச்சாரு. நான் சொல்றேன் இங்க யாருமே ஷூ செருப்பு போடல, நீங்க அனுப்பிச்சு விட்டீங்கன்னாக்கா நான் எல்லாத்தையுமே வித்துருவேன். அவங்களுக்கு அதனுடைய முக்கியத்துவத்தை நான் சொல்லும் பொழுது அது அவர்கள் விரும்ப ஆரம்பிப்பார்கள். ஹல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், உங்க லைஃப்ல பிரச்சனையா இருக்குதுன்னு சொல்றதுனால நீங்க அப்படியே கவலையோடு இருக்கிறீங்க பாத்தீங்களா, அது உங்க வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வராது. இவ்வளோ பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் என்னை நேசிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார், அவர் எனக்கு நன்மை செய்யக்கூடியவராக இருக்கிறார் என்று சொல்லி நம்புறீங்க பாத்தீங்களா, அப்பதான் அவர் பலன் அளிக்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த மாலை வேளையில நான் சொல்றேன், உங்க லைஃப்ல எல்லாருக்கும் என்னென்ன குறை இருக்குதோ அந்த குறையெல்லாம் தேவன் நிறைவாக்குவார். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில நீங்க எதிர்பார்க்கிற காரியங்களை கர்த்தர் செய்வார். உன் மன விருப்பத்தின்படி உனக்கு தந்தருளி உனது ஆலோசனைகளை எல்லாம் அவர் நிறைவேற்றுவாராக. எத்தனை பேருக்கு மன விருப்பம் இருக்கு? படிக்கிற பிள்ளைங்களுக்கு ஒரு மன விருப்பம், எப்படினாலும் படிச்சு நல்லா மேல வந்துடணும், நான் சாதிக்கணும். உங்களோட மன விருப்பத்தின்படி தேவன் உங்களுக்கு தந்துடுவார். சார் நான் நல்லா வேலை பார்க்கணும், நல்லா சம்பாதிக்கணும், உங்க மன விருப்பத்தின்படி தந்துடுவார். என் வாழ்க்கையில் இது நடந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் சார். சார் உங்க மன விருப்பத்தின்படி தருவார் சார். உங்க மன விருப்பத்தின்படி பலன் அளிப்பார் சார். அவர் அளிக்கிறதுல ரொம்ப ஆசையாக இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. இந்த மாலை வேளை நான் சொல்றேன், உங்களை சுத்தி இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் பார்த்து நீங்கள் பயப்படுகிற ஜாதி அல்ல, சுத்தி இருக்கிற எல்லா காரியங்களையும் பார்த்து தேவனுக்கு நன்றி சொல்லுங்கள். இதுல தேவன் அற்புதத்தை செய்வார், இதுல தேவன் நன்மையை கொடுப்பார், இதுல தேவன் உயர்வை கொடுப்பார் அப்படின்னு நம்பும் பொழுதுதான் நீங்கள் விசுவாசமா இருக்கிறீங்க. நீங்க விசுவாசிக்கும் பொழுதுதான் தேவனை பிரியப்படுத்தக்கூடியவங்களா இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? நான் சொல்றேன், நீங்க கடவுளை நம்ப 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 விசுவாசம் உங்களுக்குள்ள பொருள் ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்கும். விசுவாசம் உள்ளுக்குள்ள வர வர நீங்க கடவுளுக்கு பிரியமா மாறிடுவீங்க. நீங்க கடவுளுக்கு பிரியமா மாறிட்டீங்கன்னாக்க கடவுளுடைய பிரியத்தை நிறைவேற்றக்கூடியவர்களாய் தேவன் உங்களை மாற்றுவார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஒரு காரியத்தை சொல்லிட்டு கடந்து போகிறேன். பாருங்க, ஏனோக்கு தேவனோடு இணைந்திருக்கிறவன் உலகத்தில் தனித்துவமாக இருப்பான், உலகத்தோடு இணைந்திருக்கிறவன் தேவனை விட்டு தனித்திருப்பான். புரிஞ்சிச்சு? இன்னொரு சொல்றேன், தேவனோடு இணைந்திருக்கிறவன் உலகத்தில் தனித்துவமாக இருப்பான், உலகத்தோடு இணைந்து இருக்கிறவன் தேவனை விட்டு தனித்திருப்பான். ரெண்டு விஷயம். நீங்க கடவுளோடு கூட இணைஞ்சு இருந்தீங்க அப்படின்னாக்க, கடவுளோடு கூட எப்படி இணைஞ்சு இருக்கிறது? கடவுளோடு கூட இணைஞ்சு இருக்கிறது எப்படி தெரியுங்களா? உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் நீங்க என்ன சொல்லணும்னாக்க, நான் கடவுளோடு இருக்கிறபடினாலே எனக்கு தேவன் இந்த சகல காரியங்களையும் எனக்கு தேவன் ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுப்பார். ஹல்லேலூயா. ஆபிரகாம் குறித்து வசனம் சொல்லப்பட்டிருக்க வேதத்துல, ஆபிரகாமை தேவன் சகல காரியங்களிலும், ஆபிரகாம் சகல காரியங்களிலும் நொந்து நூலா போனான் அப்படின்னு பைபிள் எழுதியிருந்தா பரவாயில்ல. ஆபிரகாமை தேவன் சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார். அப்ப கடவுளோடு எது இணைந்திருக்க செய்கிறது என்றால் கடவுளை குறித்த புரிதல். பைபிள் படிச்சுட்டே இருந்தேன். வேதம் தேவன் யார் என்று அறிந்து கொள்ள செய்கிறது, தேவன் வேதம் எப்படிப்பட்டது என்று புரிந்து கொள்ள செய்கிறார். ஹல்லேலூயா. வேதத்தின் மூலமா கடவுளை அறிந்து கொள்ளலாம், இவர் தான் கடவுள்னு. ஆனா கடவுள்னால மட்டும்தான் இந்த வேதத்தை புரிந்து கொள்ள உங்களுக்கு உதவி செய்யக்கூடியவராக இருக்கிறார். நீங்க சும்மா பைபிள் படிச்சதாக புரியாது. நீங்க லட்சம் தடவை கூட பைபிள் படிங்க, ஒரு வசனம் கூட புரியாது உங்களுக்கு. ஆனா எப்ப நீங்க கடவுளை நீங்க தெரிஞ்சுக்கிறீங்களோ, அவர் பக்கத்துல உட்கார்ந்து ஒரு நல்ல ஒரு வாத்தியாரை போல உங்களுக்கு ஒவ்வொரு வசனத்தையும் அழகாய் அவர் பகுத்து அறிந்து உங்களுக்கு அழகாய் சொல்லி கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப தேவனோடு இணைந்திருக்கிறவர்கள் உலகத்தில் தனித்துவம் வாய்ந்தவர்களாக இருப்பார்கள். நான் சொல்லிட்டுங்களா, நீங்க கடவுளோடு இணைஞ்சு இருந்தீங்க அப்படின்னாக்க எல்லாரை பார்க்க உங்களுக்கு தேவன் டிஃபரண்டான ஒரு பர்சனா வைத்திருப்பார். யூனிக்னஸோடு கூட இருப்பீங்க. நீங்க மட்டும் சிறப்பாக இருக்கக்கூடியவங்களா இருப்பீங்க. எல்லாரும் இன்னைக்கு வாழ்ந்தாங்க, ஏனோக்கை குறிச்சு மட்டும் என் பைபிள் எழுதப்பட்டிருக்குது. எல்லாரை காட்டிலும் கம்மியான உயிர் நாட்கள் உயிர் வாழ்ந்தவன். ஆமா இல்லைங்களா? எல்லாம் 700 800 $900 அடிச்சு போயிட்டு இருக்கு. எல்லாம் 10க்கு செஞ்சுரி போடுறது போல எல்லாம் 1000 நெருங்கிக்கிட்டு இருக்குது. இவன் 300 தட்டு தடுமாறிக்கிட்டு இருக்கிறான். ஆனா எல்லாரை காட்டிலும் எல்லா ஜாம்பவான்கள் இருக்கும் பொழுது சாதாரண ஏனோக்கை குறித்து தேவன் ரொம்ப கரிசனை உள்ளவராக பார்த்து அவரை வேதம் பேசுகிறது என்றால் அவர் தேவனோடு கூட இணைந்திருந்தார். ஹல்லேலூயா.
எத்தனை பேர் வாழ்க்கையில சிறப்பானவர்களா மாறணும்னா சார் நீங்க செய்ய வேண்டிய ரெண்டே விஷயம். ஒண்ணு, உலகத்தோடு அதிகமா இணைந்து இருக்கிறதை கட் பண்ணுங்க. உலக மனிதர்கள், செய்தித்தாள்கள், டெலிவிஷனு, உலக காரியங்கள் அதெல்லாம் நீங்க கட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னாக்க அதுல இருந்து நீங்க வெளியில வந்துருவீங்க. ரெண்டாவது, தேவனோடு இணைந்திருங்க அப்படின்னாக்க வேதத்தை அதிகமா படிங்க. எல்லா சூழ்நிலைகளிலும் தைரியமா இருங்க. கடவுள் எனக்கு உதவி செய்வார் நம்புங்க. என் கூட கடவுள் இருக்கிறான்றதை விசுவாசிங்க. எனக்காய் கடவுள் சூழ்நிலையில மாற்றுவான்னு நம்புங்க. நீங்க கடவுளோடு இணைந்து இருக்கும் பொழுது தனித்துவம் வாய்ந்தவர்களாக இருப்பீர்கள். உலகத்தோடு இணைந்து இருக்கும் பொழுது தேவனை விட்டு தனித்து இருப்பீர்கள். பாருங்க, நீங்க உலகத்தோடு இணைஞ்சிருக்கிறீங்களா? நிறைய பேர் உலகத்தோட பிணைந்து இருக்கிறாங்க, உலகத்தோடயே சேர்ந்து வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட போயிட்டு நீங்க சந்தோஷமா இருக்கீங்கன்னு கேட்டு பாருங்களேன். இல்ல சார், உலகத்தோடு கூட இருக்கிற மாதிரி தான் தெரியுது, ஆனா நான் மட்டும் ஏதோ தனியா இருக்கிற மாதிரியே தெரியுது சார். ஏன் அப்படின்னு தெரியுங்களா? எல்லாத்தோட இணைந்து இருந்தா கூட தேவன் இல்லாத ஒரு மனிதனுடைய வாழ்க்கை தனித்து விடப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்கும். ஹல்லேலூயா. ஆனால் ஒரு மனிதன் தேவனோடு இணைந்து இருப்பான் என்றால் அவன் கோடி பேர் மத்தியில் இருந்தாலும் அவனை மட்டும் தேவன் தனித்துவம் வாய்ந்தவனாக காட்டக்கூடியவராக இருக்கிறார். இந்த மாலை வேலை நான் சொல்றேன், ஒரு விஷயத்தை நீங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போங்க. ஒண்ணு, தேவன் இருக்கிறான்னு நம்புறது விசுவாசம். ரெண்டு, தேவன் எனக்கு இதை செய்வார் என்று எதிர்பார்த்து அதை அடைகிறீங்க பார்த்தீங்களா, அப்பதான் விசுவாசம் முழுமை அடையக்கூடியதாக. நிறைய பேர் நிறைய விஷயத்தை ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறீங்களா? இன்னைக்கு நடந்துரும், நாளைக்கு நடந்துரும், ஆடி போய் ஆவணி வந்தா டாப்ல வந்துருவான், இப்படி மாறிடும் அப்படி மாறிடும். இன்னைக்கு வீட்டுக்கு போங்க. நான் சொன்ன பிரின்சிபலை கையில் எடுங்க. நான் சொன்ன ஆயுதத்தை கையில் எடுங்க. சார் நீங்க என்ன சார் சொன்னீங்க? உங்க வாழ்க்கையில என்ன நடக்கலையோ என்ன இல்லையோ அதற்குரிய வசனத்தை பைபிள்ல இருந்து எடுங்க. வீட்டுல போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, உட்காந்து படிங்க, அதை பாருங்க. ஆண்டவரே, இந்த காரியம் உங்களுக்கு நடந்திருக்குல்ல, இது லைவா என் வாழ்க்கையில் நடக்கும் அவர்கிட்ட சொல்லுங்க. நீதிமன்ற வேண்டுதலுக்கு அப்படி செவிகள் எப்போதும். அப்ப நீங்க ஜெபிக்கும் போது அவர் கேட்கக்கூடியவரா இருக்குது. அவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே இவங்க நடந்திருக்கு, ஆண்டவரே நீங்க தானே பண்ணீங்க, இது என் வாழ்க்கையில இல்ல, இது என் வாழ்க்கையில லைவா நடக்கணும், நான் அனுபவிக்கணும்னு விரும்புறேன், எனக்கு இதை செஞ்சு கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு உரிமையோடு கூட கேளுங்க. கேட்கும் பொழுது விசுவாசத்தோடு கேளுங்க. அவர் பலன் அளிக்கிறார் என்று விசுவாசிக்கிறேன், நான் நம்புறேன் ஆண்டவரே நீங்க என் வாழ்க்கையில இதை செய்வீங்க அப்படின்னு நம்புங்க. நீங்க நம்பும் பொழுது உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசம் பூரணம் அடையக்கூடியதா இருக்குது. விசுவாசத்தினால் மாத்திரமே தேவனை என்ன பண்ண முடியும்? பிரியப்படுத்த முடியும். விசுவாசம் மட்டும்தான் கடவுளை பிரியப்படுத்தக்கூடியதா இருக்குது. நீங்க கடவுளை பிரியப்படுத்திட்டீங்க அப்படின்னாக்க உங்களை கொண்டு அவருடைய பிரியத்தை இந்த உலகத்திலே அவர் நிறைவாய் செய்து முடிக்கக்கூடியவராக இருக்கிறார். உங்களை குறித்து பெரிய தரிசனம் வச்சிருக்கிறாரு. ஏதோ இங்க நம்ம மைக்க பிடிச்சு உங்க அண்ணன் ஒபாமா எழுதுறா அப்படியாவோ இப்படியாவோ அப்படின்னு சொல்றது கிடையாது. இங்க ரெண்டு மைக்க பிடிச்சு நான் சொல்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் தேவன் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. சாமுவேல் சொன்ன ஒரு வார்த்தை கூட தேவன் தரையில விழுந்து போக. நான் சொல்ற வார்த்தைகள் நீங்க கேட்குறீங்க. தம்பி நல்லா பேசுறாரு, நல்லா பேசுறாரு, வாரம் அப்படிதான் பேசுவாரு. நான் சொல்றேன், வாரம் அப்படிதான் பேசிக்கிட்டு இருக்கிறேன்ல. நான் பேசிக்கிட்டே இருக்கிற காலையில் ஒவ்வொருத்தங்க வாழ்க்கையில நடக்க போகுது. ஒவ்வொருத்தங்க வாழ்க்கையில நடக்க போகும்போது நீங்க சொல்ல போறீங்க, அவரு கூட ஏதோ சும்மாதான் பேசுறாரு நினைச்சோம். சும்மாதான் பேசுறாரு நினைச்சீங்கன்னாக்கா வாழ்க்கையில எதுவுமே நடக்காது. அவர் பேசுறது வேதத்திலிருந்து தான் எடுத்து பேசுறாரு. அவர் பேசுற வாழ்க்கையில நிச்சயமா நடக்கும். நம்புறீங்க பாத்தீங்களா? உங்க வாழ்க்கையில தேவன் பெரிய காரியங்களை செய்யக்கூடியவராக இருக்கிறார். அல்லேலூயா. மாலை வேலை விசுவாசத்தை வளர்த்துக்கீங்க. விசுவாசம் தான் கடவுளுக்கு ரொம்ப பிடிக்கும். விசுவாசிக்கணும்னு கடவுள் தேடி வருவாரு. நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க கடவுளை விசுவாசிங்க. நான் கடவுள் இருக்கிறான்னு நம்புறேன், என் ஜெபத்துக்கு பதில் கொடுப்பான்னு நம்புறேன் அப்படின்னு அந்த நம்பிக்கையை பெற்றுக்கொள்ளும் பொழுதுதான் அந்த விசுவாசம் பர்ஃபெக்டா கம்ப்ளீட் ஆகுது. கம்ப்ளீட் ஆன பிற்பாடுதான் உங்களுக்குள்ள ஒரு ஆர்வம் இருக்கும். இந்த தெய்வத்தை எவ்வளோ ஜனங்க தெரியாம இருக்கிறாங்களே, அவங்களுக்கும் நான் போய் சொல்லுவேன். இப்ப போய் சொல்லுங்கன்னா யாரும் போக மாட்டேறீங்க. சுவிசேஷம் சொல்லுங்க, கூட்டிட்டு வாங்க. வரவா வேணாமா சர்ச்சுக்கு? என்னப்பா கூட்டு வாங்கினா வரவா வேணாமான? கம்முன்னு போவாங்க. என்னத்தை கூட்ட சொல்றீங்க? சில பேர் நடுங்குறாங்க. நான் போய் என்னத்தை சொல்றது? நடுங்குறீங்க பாத்தீங்களா? உங்களை கொண்டுதான் தேவன் தள்ளான மக்களை ரட்சிக்க போகிறார். அல்லேலூயா. ஒரு பயந்த கிதியோனை கொண்டுதான் இஸ்ரவேல் மக்களுக்கு பெரிய ரட்சிப்பை கொடுத்தார். இப்ப பயந்துகிட்டு இருக்கிறீங்களா, நான் போய் என்னத்தை சொல்லி ஜனங்களை கூட்டிட்டு வர்றதுக்கு? உங்களை கொண்டுதான் தேவன் ஆயிரமான மக்களை சபைக்கு கொண்டு வர போகிறார் என்று நான் டிக்ளேர் பண்ணுகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில நன்மை நடக்கும் சார், நன்மை நடக்கும். நான் பேசிக்கிட்டே இருக்கிறேன். மனுஷன் எதை விதைக்கிறானோ
ஆமா, நான் விதைக்கிறேன், நல்லது விதைச்சுக்கிட்டு இருக்கிறேன். உங்க வாழ்க்கை நன்மை நடக்கும்னு விதைக்கிறேன். உங்க வாழ்க்கையில சுகம் உண்டாகணும்னு விதைக்கிறேன். உங்க வாழ்க்கையில அற்புத விதத்துல பணங்கள் வரும் என்று நான் விதைக்கிறேன். சுகத்தை விதைக்கிறேன், ஆசீர்வாதத்தை விதைக்கிறேன், அற்புதத்தை விதைக்கிறேன். நான் விதைக்கிறதை என் தேவன் வளர செய்யக்கூடியவராக இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க எல்லாம் சாட்சிகளா இருக்கிறீங்க. நான் பல இடங்களுக்கு கூட கடந்து போகலாம், பல ஊர்களுக்கு, பல நாடுகளுக்கு கூட நான் கடந்து போகக்கூடிய சூழ்நிலைகள் வரலாம். ஆனால் அங்கு இருந்தாலும் இங்கு இருக்கக்கூடியவர்கள் தேவன் இந்த மனிதனை குறித்து பேசினது என் வாழ்க்கையில நடந்தது என்று சொல்லத்தக்கதாக உங்கள் வாழ்க்கையில தேவன் சாட்சியான காரியங்களை செய்வார். அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன். என் கடவுளை பத்தி எனக்கு தெரியும். நான் விசுவாசிக்கிறது என்னார் என்று அறிவேன். அவர் சொன்னதை செய்ததுல ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு மனுஷன். அவர் சொன்னதை கட்டாயம் செய்வார். தேவ மனுஷனுடைய வாயிலிருந்து ஒரு விஷயத்தை சொல்லிட்டானாக்க அதை நிறைவேற்றுறதுக்கு அவர் பொறுப்பாளியாக இருக்கிறார். இந்த வீட்டுக்கு போங்க, பைபிளை எடுங்க, உங்க லைஃபுக்கு சம்பந்தப்பட்ட காரியங்கள் எது நடக்காம இருக்கோ, கிடைக்காம இருக்கோ, வராம இருக்கோ அந்த பகுதியில எடுத்து வைத்து எனக்காக, விஜய் மாமாவுக்காக, நண்பா நம்பி குட்டீஸ், அம்மா அப்பாவை என்ன பண்ணுங்க, விசில் சின்னத்துக்கு ஓட்டு போட வைங்கன்னு சொன்னாரு பார்த்தீங்களா? அந்த விஜய் மாமாவுக்காக ஓட்டு போட்டு வர வச்சுட்டீங்க. இந்த டேனியல் பிரதருக்காக ஒரு விஷயம் உங்க வீட்டுக்கு போய் பைபிளை திறந்து உங்க வாழ்க்கையில என்ன நடக்காம இருக்குதோ, அது வேதத்துல யாருக்கு நடந்து இருக்குதோ அந்த பகுதியை எடுத்து வச்சு வீட்டுக்கு வர சொல்லுவார். தோசை ஊத்தலையா? தப்பு கிடையாது. தோசை ஊத்தி கொடுத்து கொஞ்சம் உட்காந்து சாப்பிடுவாரு. தோசை ஊத்தி 10 நிமிஷம் வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிடணும். வெயிட் பண்ணுங்க, தோசை கொடுக்குறேன். பைபிள் எடுத்து வச்சு நான் விஷயத்தை பாருங்க. விஜய் மாமாவுக்காக ஓட்டு போட்டு முதலமைச்சர் ஆகிட்டாங்க. இந்த டேனியல் பிரதருக்காக நான் பைபிள் எடுத்து படிச்சு என் வாழ்க்கையில் ஒரு நன்மை நடக்கணும்னு அந்த பிரதர் சொன்னார்ல, அதனால நான் பைபிள் எடுத்து நீ படிக்க போகிறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, பரவாயில்ல. மதியம் வச்ச பல்பு லைட்டா குடிக்கிற மாதிரி இருந்துச்சு, பரவாயில்ல. இப்போ தண்ணி ஊற்றுனா புளி சரியாயிடும். இதில் சட்னி அரைக்க முடியாது. உட்காருங்க, பைபிள் படிக்கிறேன். உட்காந்து பைபிளை படிச்சு அந்த காரியங்களை பார்த்து மனதார கண்ணார பார்த்து வாயார சொல்லி வயிறார அதை அனுபவிக்கக்கூடிய விதத்துல அந்த வேத பகுதியை எடுத்து அப்படியே படிச்சு 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 அன்னைக்கு அவங்களுக்கு நடந்துச்சு. ஆண்டவரே, என் வாழ்க்கை இதை லைவா நீங்க செய்வீங்க, நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. நடக்கும், நான் நம்புறேன் ஆண்டவரே. என் வாழ்க்கை நீங்க கட்டாயமா செய்வீங்க ஆண்டவரேன்னு சொல்லி உங்க அப்பா கிட்ட நீங்க உறுதியா நீங்க அந்த வார்த்தையை சொல்லுங்க. நீங்க என்ன சொல்றீங்களோ அதை தேவன் செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. தேர்தல் நாள் ஒரு நாள் நான் சொல்றதை நீங்க கேளுங்க. அடுத்து வர 5 வருஷம் இல்ல, அத்தனை வருஷமும் நீங்க சொல்றத நான் கேட்கிறேன் அப்படின்னு அவர் சொன்னார்ல, நான் சொல்றேன். இன்னைக்கு ஒரு நாள் நான் சொல்றது வீட்டுல போய் கேளுங்க. அடுத்து வருகிற ஒவ்வொரு நாளும் உங்கள் வாழ்க்கையில நீங்களே அற்புதங்களை தேவனிடத்திலிருந்து பெற்றுக் கொள்ளுவீர்கள். ஹல்லேலூயா. ஆமா, கண்ணாடிய போல வேதத்தை பாருங்க. இது என் வாழ்க்கையில அற்புதத்தை செய்யும், என் தேவன் செய்வார் என்று நம்புங்க, விசுவாசிங்க. அற்புதத்திலும் அற்புதம், அதிசயத்திலும் அதிசயம், சுகத்திலும் சுகம் உங்கள் வாழ்க்கையில தேவன் செய்யக்கூடியவராக இருக்கிறார். கண்களை மூடுவோமா? நன்றி தகப்பனே, நன்றி.